சரி, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லேண்ட் வந்து நம்ம லீஸில் இருந்து தான் இதை கட்டியிருக்கோம். லீஸ்க்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ப்ரொஃபெட்டிக், ஒரு தீர்க்க தரிசன ஆலோசனை கிடைச்சதுனால தான் இந்த ஏரியாவுக்கு வந்தோம். பெருங்குடியில் இருக்கும்போது ஒரு ப்ராஃபெட் வந்து ப்ராஃபஸி பண்ணாங்க. நீங்கள் இங்கேருந்து என்ன செய்வீங்க, சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்டரில் போவீங்க, அங்கே ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் கட்டுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்டு வந்தது. அப்புறம் இன்னொரு ப்ரொஃபெட்டிக் வேர்டில் வந்து இந்த பின்கோடு கொடுக்கப்பட்டுச்சு. அப்படிலாம் சொல்லி தான் இங்கே வந்தோம். ஆனால் லீஸ்க்கு எடுக்கும்போது சொன்னாங்க, ஃபஸ்ட்டில் நீங்கள் லீஸுக்கு எடுப்பீங்க, ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே வந்து வாங்கிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் லேண்டாக வாங்கிக்கோங்கன்னு வருவாங்க, நீங்கள் வாங்கிக்குவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்டு வந்ததுனால தான் லீஸ் லேண்டுன்னு பார்க்காம என்ன பண்ணோம், இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை போட்டது. அதுபடி இந்த வாரம் வந்து ஓனர் சைட்லேருந்து வந்தாங்க, வந்து ஒரு 10 சென்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ 10 சென்ட் வந்து 60 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய 50% வந்து இந்த வீக்கும் 50% நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ஒர்க்கு பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் இதுவும் வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ ஒர்க்கா இதா அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், என்றைக்குமே ஓம் பேக்கெட்டை வச்சே பிளான் பண்ணாத. ஏதோ நான் வந்து இப்போ ஓகே 2-3 தேவை சேர்ந்து வந்துட்டா என் பேங்க் அக்கௌண்ட்டே காலி ஆயிரும், பரலோகத்தில் இருக்கிற அக்கௌண்ட்டே காலி ஆயிரும்ன்ற மாதிரி நம்ம மைண்டு போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மைண்டு மாறுது. ஸோ இந்த வாரத்துக்குள்ளே ஒரு 30 lakhs ஜஸ்ட் ஃபார் த லேண்ட், அதுக்கப்புறம் ஒர்க்குக்கும் தேவையான மணி இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஏப்ரல் தான் லீவு, ஸ்கூல் விட்டாச்சு, நம்ம லைஃப்பை பொறுத்தளவுக்கு லீவ் விட்டாச்சு. ஸோ வேலைக்கு ஆட்கள் வர சொல்லியாச்சு. ஸோ நாளையிலேருந்து வேலை ஆரம்பிக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு பிலீவ் காட் தட் த நீட் வில் பி met. சரிங்களா? கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த தேவை சந்திக்கப்படுவதற்காக நன்றி. எஸ், thank you for your faithfulness. We shall possess our possessions. We shall possess our possessions. We shall possess our possessions. சுதந்திரங்களை சுதந்திரிக்க கிருபை செய்வீராக. இந்த வாரத்துக்குள்ள உங்களால் என்ன கமிட்மெண்ட் பண்ண முடியும், எவ்வளோ கொடுக்க முடியும், எப்போ கொடுக்க முடியும் அப்படின்றத கிறிஸ்டோஃபர் கேட்டுக்கோங்க. போகும்போது அவங்ககிட்ட சொல்லிவிட்டு போங்க. ஆன்லைனில் பார்க்குறவங்களும் I want you to do that. Facility facilitates the vision. Facility is not the vision. பில்டிங் என்னது கிடையாது, தரிசனம் கிடையாது. தரிசனத்துக்கு சேவை செய்யறதுக்கு பில்டிங் இருக்கிற வரைக்கும் ஓகே. பில்டிங்கே தரிசனமாகும் பொழுது அப்போ தான் என்ன ப்ராப்ளம், பார்த்தீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்கை கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. பில்டிங் கட்டலாம், லேண்டு வாங்கலாம், பில்டிங் கட்டலாம். ஆனால் லேண்டு வாங்கி பில்டிங் கட்டுறதுனாலேயே நம்ம எதை கட்டுறோன்னு கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறோம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்றால் ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும்.
சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும் பொழுது, உங்களுடைய திருமணங்கள் கட்டி எழுப்பப்படும் பொழுது, உங்களுடைய உங்களுடைய மனப்பான்மை அதெல்லாம் கட்டி எழுப்பப்படும் பொழுது தான் எதை கட்டி எழுப்புகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறோம். இது மல்டி ஜெனரேஷ்னலாக சில காரியங்கள் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் என்ன செய்யப்படுது? தேவைப்படுது. ஸோ அதற்குரிய காரியங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்குரிய வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள், அவசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நான் போன வாரம் சொன்ன மாதிரி எல்லா வித 2 கொரிந்தியர் 9:8 என்ன வருது? எப்போ சம்பூர்ணம் இருக்கணுமா? எல்லா வித நற்கிரிகளை செய்யணும், எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும். அந்த 2 வார்த்தையை சொல்லுங்க. எப்பொழுதும், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருகச் செய்ய கடவர். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு பணத்தை பெருகச் செய்ய கடவர் அப்படின்னு சொல்லி இங்கே போடல. கொடுக்கறத பற்றி பவுல் பேசிட்டு இருந்தாலும் எதை பெருகச் செய்யணும்னு சொல்றாரு ஆண்டவர்? பவுல் எதை சொல்றாரு? சகலவித கிருபைகள். உங்க கையில கோடி கோடியா பணம் இருந்தாலும் நீங்க 4 பேருக்கு நன்மையா இருக்கணும்னா முதல்ல உங்களுக்கு தேவை என்னது? பணம் கிடையாது. என்னது? கிருபை. கிவிங் இஸ் a grace. கொடுப்பது என்பது என்னது? ஒரு கிருபை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொடுப்பது என்பது ஒரு கிருபை. பணம் இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்குறவங்க அப்படின்னு கிடையாது, சரிங்களா? ஆனால் கிருபை இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை கொடுக்கும் கிருபை உடையவர்களாய் ஆசீர்வதிக்கிறேன். I bless you so that you will have the giving grace. Okay? Wonderful. கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டுருக்கோம். போன வாரம் சொன்னேன், ஒருத்தவங்க கேட்டாங்க, ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி நல்லா தெளிவாக பேசிட்டீங்கோ, ஆனால் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொஞ்சம் தெளிவாக பேசுங்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன். நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விசித்திரமான ஒரு பிறவியாக ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறதுனால, காரில் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வருது, சர்ன்னு சவுண்டு வருது, மோட்டரில் சவுண்டு வருது, போய் கொடுத்தவொடனே அவன் அப்படியே பார்க்குறான், தூக்கி வைக்கிறான், அது பண்ணுறான். ஓ, இந்த ப்ராப்ளமில் இந்த பார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னோடனே அதை தூக்கி வச்சுட்டு புது பார்ட்டு மாட்டுறான். அப்படின்ற மாதிரி என்ன நடக்காது? ஹார்ட் ஹீலிங் அப்படி நடக்காது. வசனம் அப்படி இருக்குது. நான் உங்களுக்குள்ள இருக்கிற கல்லான இருதயத்தை எடுத்து, பழைய இருதயத்தை எடுத்து புதிய இருதயத்தை தந்திருக்கேன் அப்படின்ற வசனத்தை எடுத்துட்டு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளவுதான், நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன். பக்கத்துல போய் அவங்க கிட்ட 2 வார்த்தை பேசவே முடியாது. அவன் கோச்சிக்காம 4 பேர்கிட்ட அவன் பேசவே முடியாது. ஆனா இப்ப பார்த்தாலும் வாயை திறந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறது? புது சிருஷ்டியா இருக்கிறேன், புது சிருஷ்டியா இருக்கிறேன், புது சிருஷ்டியா இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ புது சிருஷ்டியா இருக்கிறது நல்லா தெரியுது. கிறிஸ்துவுக்குள்ள உங்களை புது சிருஷ்டியா ஆண்டவர் மாத்திருக்காரா அப்படின்னு கேட்டா மாத்திருக்காருன்றனால கண்டிப்பா உங்களுடைய இருதயத்தின் காரியங்களை என்ன செய்வாரு? அட்ரஸ் பண்ணிட்டே வருவார். சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ இருக்கிற மாதிரியே லவ் பண்றாரு, ஆனா லவ் பண்றனால இருக்கிற மாதிரியே இருக்க மாட்டேன். திரும்ப சொல்லுங்க, நீ இருக்கிற மாதிரியே லவ் பண்றாரு, ஆனா அவர் லவ் பண்றதுனால நீ இருக்கிற மாதிரியே இருக்க மாட்டேன்.
நீ இருக்கிற மாதிரி தான் லவ் பண்ணுவார். பண்ணியோட சாப்பிட்டுட்டு நீ வந்தேன்னா அப்பா வந்து நீ இருக்கிற மாதிரியே தான் என்ன செய்கிறாரு, லவ் பண்ணுறாரு. ஓடி வராரு, கட்டி பிடிக்கிறாரு, போய் குளிச்சுட்டு வா அப்புறம் கிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லல. இருக்கிற மாதிரியே தான் லவ் பண்ணுறாரு. ஆனால் லவ் பண்ணுறதுனால அவன் இருக்கிற மாதிரியே இருக்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ 25 வருஷமாக வரேன் சர்ச்சுக்கு, 25 வருஷமாக வார்த்தையை கேட்குறேன், நீ இருக்கிற மாதிரியே லவ் பண்ணுறாருன்னு சொல்லி 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா சம் ப்ராப்ளம். ஆண்டவர் அன்கண்டிஷனலாக உன்னை லவ் பண்ணுறாரா? பண்ணுறாரு. அன்கண்டிஷனலாக லவ் பண்ணுறதுனால நீ இருக்கிற மாதிரியவே என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டேன். ஸோ எப்படி அந்த மறுரூபம் வருது அப்படின்னா, இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஜனங்கள்கிட்ட இப்போ நான் கேட்குறேன்னு வைங்களேன், ஆண்டவர் என்ன செய்கிறார், பூமியில் என்ன பண்ணிருக்கார், வாட் இஸ் காட் டூயிங்? பக்கத்தில் பார்க்கிறேங்க, வாட் இஸ் காட் டூயிங் ஆன் த எர்த்? இந்த பூமியில் ஆண்டவர் என்ன பண்ணின்னுக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அதை தெரிஞ்சா நான் எங்கே இருக்கேன், அது தெரியாமல் தானே இருக்கிறோம். என்ன, வேர் இஸ் காட் ஒர்க்கிங், வாட் இஸ் காட் டூயிங், வாட் இஸ் காட் டூயிங்? காலைல எழுந்திரிக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, வரீங்க, திரும்ப வேலைக்கு போகிறீங்க. நான் பார்த்தீங்கன்னா காலைல ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு 4 மாடு அப்படி தான் வரும், கரெக்டாக அப்படியே வரும். ஹார்ன் அடித்தா கூட நகராது, அப்படியே ஆகும். அப்படியே லைட்டாக புஷ் பண்ணி அதை தொடுற மாதிரி தொட்டோடனே அப்படியே நகரும். அப்படியே திரும்ப வருவோம். திரும்ப போகும்போது அதுவும் திரும்ப அப்படியே அதுவும் நாங்கள் போகும்போது அதுவும் அப்படியே வீட்டுக்கு போகும். சில பேர் பார்த்திங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த சில ஒரு 4-5 நாய் இருக்கும், நைட்டு தான் அது கிளம்பும். அது அப்படியே டிகிரின்னு ஸ்குவாடு மாதிரி அப்படியே வரும், அப்படியே போகும். என்ன வித்தியாசம்? எந்திரிக்கிறோம், போகிறோம், வேலை செய்கிறோம், இது பண்ணுறோம். வாட் இஸ் காட் டூயிங்? இதில் சில பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. என்னன்னா, ப்ராஃபஸி வரும், உன்னை கொண்டு ஆண்டவர் பிலிப்புவே உன்னை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்ய விரும்புகிறா அப்படின்னு ஷேக்கோட சொன்ன உடனே அவன் அப்படியே ஷேக்லேயே இருப்பான் கொஞ்ச நாள். அந்த வாய்ஸோட ஷேக் அளவுக்கே இருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சும் அப்புறம் திரும்ப பெரிய காரியங்களை செய்கிறார். பெரிய காரியங்கள், டெய்லி இதே வேலைக்கு தானே போய்கிட்டு இருக்கோம், என்ன பெரிய காரியங்களை செய்ய போறாருன்னு தெரியலையே. கொஞ்ச நாள் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுது. கொஞ்ச நாள் என்ன ஆயிடுது? ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுது. எந்த ஆணியும் என்ன செய்ய வேணாம், ப்ளக் பண்ண வேண்டாம். சரி, நம்மளா இருந்தோமா, போய் வேலைக்கு போனோமா, வந்தோமா, அவ்வளோதான். இதில் என்ன பெரிய காரியம்? தேவன் பெரிய காரியம். ஆபிரகாம் பெரிய காரியம் செய்வேன் உன்னை கொண்டு அப்படிலாம் சொன்னார். ஆனால் டெய்லி என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க? பொண்டாட்டிட்டு திட்டு வாங்கிட்டே இருந்தான் 25 வருஷம். பெருசாக வேற என்னங்க ஆபிரகாம் பண்ணான்? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? பொண்டாட்டிட்டு திட்டு வாங்கிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு கழிச்சு பொண்டாட்டி பேச கேட்டு போய் ஏதோ பண்ணான். ஆகார்கிட்ட போனால் அப்போ ஆகார்கிட்ட புள்ள பிறந்துருச்சு. ஓகே, அப்பாடி கடைசியில் பெரிய காரியத்தை செஞ்சுருக்கேன் அப்படின்னு அவன் நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே அப்புறம் திரும்ப சாராம்மா திரும்ப டேக் ஓவர் பண்ணி, ஏன் சொன்னால் செஞ்சிருவியா, உனக்கா அறிவு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி மங்குன்னு கொட்டி திரும்ப அவர் நம்முடைய பெரிய காரியம் பெரிய பிரச்சனையில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இப்படி தான் போச்சு. ஸோ நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் 1000 காரியங்களை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு. ஆண்டவர் பெருசாக ஒன்றும் செய்யலை. ஆண்டவர் ஒன்றில் தான் ஒர்க் பண்ணுறாரு, உங்கள் இருதயத்தில் ஒர்க் பண்ணுறாரு. ஆண்டவருக்கு 1000 வேலைலாம் கிடையாது. God has only one job, is to work in your heart at any given opportunity. ஆனால் சபைக்கு இன்னைக்கு எந்த சபையில் போய் வேணாலும் கேளுங்க, ஆண்டவர் என்னங்க பண்ணுறாரு,
அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வாரை பற்றி சொல்லுவானுங்க, கொரோனாவை பற்றி சொல்லுவானுங்க, பிஜேபி பற்றி சொல்லுவாங்க, மோடி பற்றி பேசுவாங்க. இன்னும் ஆண்டவர் பண்றார். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் குலுக்குகிறார், வானத்தையும் பூமியும் குலுக்குறாரு. அப்படின்னா எங்க குலுக்குறாரு? இப்போ கோவிட் ஒரு ஷேக்கிங்கா அப்படின்னா ஷேக்கிங் தான். ஆனா ஷேக் எங்க ஆகுது? எல்லா வேலையும் போகுது அப்படின்னு ஒன்னே ஷேக் எங்க ஆகுது? ஹார்ட் ஷேக் ஆகுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குலுக்குகிறார் சொல்லுங்க. ஆனா எங்க குலுக்குறாரு? எங்க அசைக்கிறார்? எங்க கிரியை செய்கிறார்? Where it is happening? இப்போ உக்ரைன் இது பேர் என்ன, ரஷ்யா பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது? ஹார்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. பிரச்சனையே ஹார்ட்னால தான். புட்டின் அஃபண்ட் ஆயிட்டாரு. ஸோ அதனால தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் ஒரு 100 தடவைக்கு மேலே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஹார்ட்ன்ற மேட்டர் குறித்து என்ன செஞ்சுருக்காரு, பேசியிருக்காரு. சொல்கிறாரு. சில நேரம்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க நான் க்ரூடாக பேசுகிறேன்ட்டு, ஏசு மாதிரி க்ரூடாக பேசுனது யாரும் இல்லை. அவர் சொல்கிறாரு, எப்பா நீ சாப்பிட்றது உன் இருதயத்துக்கு போகிறது இல்லை, உன் வாய்க்கு போயிட்டு வயிறுக்கு போய் அப்படியே வெளியே போயிடும். ஆனால் நீ பேசுகிற வார்த்தைகள், உன்னுடைய எண்ணங்கள், இதெல்லாம் எதை காட்டுது? உன் இருதயத்தை காட்டுது. நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல பொக்கிஷத்தை எங்கிருந்து எடுத்து காட்டுறானா? இருதயத்திலிருந்து எடுத்து காட்டுறான். அப்புறம் உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன கத்துதுன்னு தெரியலையே. அது என்ன ஏசியா? ஏசி கத்துதுன்னா அதை ஆஃப் பண்ணுங்க. இல்லைன்னா இல்லாட்டி ஏசிக்கு பின்னாடி பள்ளி கத்துதான்னு தெரியல. அப்புறம் என்ன சொன்னாரு? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் இருக்கு, எல்லாம் காவலோடு முன் இருதயத்தை காத்துக்கொண்டிருக்கு. அவர் சொல்றாரு, இந்த ஓமையை புரிஞ்சுக்கிட்டாதான் நீ உனக்கு எதுவுமே புரியும், இந்த ஓமை புரியலன்னா நான் சொல்ற எதுவுமே புரியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஓமை சொன்னாரு. ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு? 1 30, 1 60, 1 100 பலன் தருது. இன்னொன்று தந்துச்சு, உடனே வந்துக்கிட்டு என்ன வந்துருச்சு? வெயில் ஏறணும்னு இதாயிருச்சு. இன்னொன்று கல்லில் விழுந்துருச்சு. இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்லிட்டாரு, எப்பா வார்த்தை ஒன்று தான், வார்த்தை ஒன்று தான். எதுதான் வேற? நிலம் தான் வேற. அந்த நிலம் என்பது என்னது? இருதயம். ஸோ அவுட்புட் ஒருத்தனுக்கு ஒர்க் ஆகுது, இன்னொருத்தனுக்கு ஒர்க் ஆகல. ஒரே சண்டே ஒரே வார்த்தையை கேட்குற ஒருத்தனுக்கு ஒர்க் ஆகுது, இன்னொருத்தனுக்கு ஒர்க் ஆகல. ஒருத்தனுக்கு 30% ஒர்க் ஆகுது, இன்னொருத்தனுக்கு 60% ஒர்க் ஆகுது, இன்னொருக்கு 100% ஒர்க் ஆகுது. அவங்களுக்கு ஆண்டவர் செய்கிறார், எனக்கு செய்ய மாட்டேங்கிறார், நான் 25 வருத்தமாக இதே சேரை ஓட்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் சொன்ன பிறகும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலைன்னா என்னவா? பக்கத்தில் பசலுங்க இல்லை, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஹார்ட்னு சொல்லும் போது எந்த ஹார்ட்டை சொல்லலை, நம்ம பிசிக்கல் ஹார்ட்டை பத்தி பேசல. உன்னுடைய ஆழ் நம்பிக்கைகள், ஆழமான நம்பிக்கைகள் உன் இருதயத்தினாலே விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஸோ இருதயத்தில் ஆழமா என்ன விசுவாசிக்கிறோமோ அதை வாயில எப்படி வெளியே வருதோ அது உடன்படிக்கையாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிற உடன்படிக்கை. சில நேரம்லாம் அந்த ரொம்ப காயப்பட்ட நேரம் சொல்லுவோம் பாருங்க, எவனையுமே நம்ப மாட்டேன். அது என்னது? இருதயம் விசுவாசிக்குது, வாய் அறிக்கை பண்ணுது. யாரையும் நம்பவே மாட்டேன், யாரும் என்ன நேசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வலியின் ஆழத்திலிருந்து சொல்றோம் பாருங்க, அது என்னது? உடன்படிக்கையா இருக்கு. இட்ஸ் a principle. Heart believes, mouth confess.
ஸோ அது வந்து அப்படியே இப்படி ரெண்டும் லாக் ஆகி அந்த வார்த்தையில் உங்கள் வாழ்க்கையை அமைக்கிட்டே இருக்கும். யாரையும் நம்ப முடியாதுன்னா உங்ககிட்ட பக்கத்தில் வரவன் எல்லாருமே நம்ப முடியாதவனா தான் இருப்பான். ஸோ இப்படி இல்லை, கடைசியில் பவுல் சொல்றாரு, இருதயத்திலே யூதனானவனே யூதன், இருதயத்திலே விருத்த சேதனம் உள்ளவனே விருத்த சேதனம், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அப்படின்னு சொல்லி இருதயம் 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 அப்படின்னு சொல்லி தான் பைபிள் ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் இன்றைக்கு ஆவரேஜாக போய் யார்கிட்டனாலும் கேட்டா ஆண்டவர் என்னங்க பண்ணுறாரு, எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு கேட்டால் டக்குன்னு வார்த்தை என்ன எதுன்னு வரதில்லை, என் ஹார்ட்டில் தாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதே வரமாட்டேது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஓ ஆண்டவரே அவர்களை மாட்டி போடும் மாட்டி போடும் மாற்றுவீராக. அந்த மாற்றுவீராக வந்து மாட்டுவீராகன்னு மாதிரி மாட்டி போடும் மாட்டி போடும் மாட்டி போடும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவனை மாட்டி போடும் அவனை மாட்டி போடும் இவனை மாட்டி போடும், ஓ இவனை மாற்றுவீராக. ஒரு பாயிண்ட் எனக்கு இப்போ வர வர புரிய ஆரம்பிக்குது, ஆண்டவரே யாரையும் மாற்ற முடியாதுன்னு. புரியுதுங்களா? ஆண்டவர் லவ் தான் பண்ண முடியும், ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. மாற்ற முடியும்னா எல்லாரையுமே என்ன நினைச்சிருப்பாரு, மாத்திருப்பாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன இன்னைக்கோ மாத்திருப்பாரு. நீங்க என்ன மாத்த ட்ரை பண்ணாதீங்க. மாறுறதுன்றது யார் கையில தான் இருக்குது, என் கையில தான் இருக்கு, என் கையில தான் இருக்கு. ஸோ உங்களுடைய மறுரூபம் யார் கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய மேட்ரு என்னன்னா, ஹார்ட் ஹீலிங் அப்படின்றது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஹார்ட் ஹீலிங்கிறது ஏதோ ஒரு 3 month கோர்ஸ் கிடையாது. ஹார்ட் ஹீலிங்கிறது ஏதோ ஒரு ஃபார்முலா கிடையாது. ஹார்ட் ஹீலிங்ன்றது தான் ஆண்டவருடைய ஒன்லி ப்ராஜெக்ட். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்க மறுரூபமாகணும். மறுரூபம் எங்க நடக்கிறது? இருதயம் மறுரூபமாக ஆக ஆகதான் மறுரூபம் நடக்கிறது. சுவிசேஷத்தின் ஒளி எங்க வீசுதான்? உங்கள் இருதயத்திலே வீசுகிறது. ஸோ ஹார்ட்டை, நம்முடைய ஹார்ட்டை தவிர மீதி எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது நம்ம வி கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். God is patient. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, சொல்லுங்க உங்களை பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, தேவன் எவ்வளோ பொறுமையா இருக்கிறாருன்னு புரியுது. தேவன் எவ்வளோ பொறுமையா இருக்கிறாருன்றது யாரை பார்த்தா தான் புரியுது? நம்மளை பார்த்தா தான் புரியுது. ஸோ ஆண்டவர் ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்றது இல்லை, ஃபர்சேக் பண்றதும் கிடையாது. வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ லைட்டாக இடம் கொடுத்தேன்னா கொஞ்சம் இருதயத்தில் ஒர்க் பண்ணுவார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவார். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி இப்போ 10 சென்ட்டாக வாங்க ட்ரை பண்ணுறோம் பாருங்க. அந்த மாதிரி அவர் உங்கள் இருதயத்தில் 10 சென்ட்டாக வாங்கி 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 நீங்கள் பேரம் பேசி ஓ இவனை மன்னிக்கிறதா, அவனெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன், இவனை வேணா கொஞ்சம் மன்னிச்சு விடலாம், அவனையா அப்படின்னு சொல்லி பேரம் பேசி நீங்கள் அப்படியே பேக் அண்ட் ஃபோர்த் போய் சரிங்களா? அதனால தான் இந்த ஹார்ட் ஹீலிங்ன்ற மேட்ரை வந்து என்ன சொல்ல, என்னதான் பேசினாலும் ஜனங்களுக்கு எப்படி தான் கேட்குது, அது பிரச்சனையை பற்றி தான் பேசுகிற மாதிரி தான் கேட்குதே ஒழிய எதை பற்றி சொல்கிறதா அவங்களுக்கு புரிய மாட்டேது, சொல்யூஷன் பற்றி பேசுறதா புரிய மாட்டேது. ஸோ நான் இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன்? ட்ரை பண்ண போகிறேன். ஹார்ட் ஹீலிங்கின் 10 கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அது எப்படின்னா என்ன சொல்ல, இப்போ நீங்கள் வந்து டிவியில் பார்க்குறீங்க,
இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கடுகு அப்படியே போட்டு கொஞ்சம் அப்படியே வறுத்து இது கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இதை பண்ணிங்கன்னா அப்படியே கொஞ்சம் சுடுசுன்னு வரும்போது அப்படியே நீங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன். என்ன நடக்கும் உங்கள் வீட்டில்? அன்றைக்கி மதியானம் 12 மணிக்கு காலிலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் என்ன ஆகும்? பட்டினியாக தான் கிடப்பீங்க. அதனால் நான் எல்லாத்தையும் காட்டலாம், அப்படியே உட்காந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹார்ட் எப்படி தான் இருக்கும்? இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நான் இப்படி சொல்ல சொல்ல கடுகு எடுத்து போட்டு அப்படின்னு நீங்களும் அங்கே கடுகு எடுத்து போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நீங்களும் எண்ணெயை ஊற்றுனுவீங்கன்னா என்ன பண்ணலாம்? நீங்களும் என்ன செய்யலாம்? சமைக்கலாம். ஆனால் இதே டேஸ்ட் அங்கே வருமானது கிடையாது. நீங்கள் திரும்ப 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 ட்ரை பண்ணும்போது என்ன செய்யும்? வருமா இருக்கும். ஏன் என்ன காட்டிலும் பெட்டராக கூட வருமா இருக்கும். புரியுதுங்களா? அதனால எல்லாம் உன் கையில். இல்லை இப்படி சொல்லுங்க, எல்லாம் உன் கையில். ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல் என்னன்னா, படிங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது தான், அதை எடுத்து பாயிண்டாக போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? இப்படி வச்சுட்டு சொல்லுங்க, என் இருதயம் மட்டுமே இன்னொரு 4 தடவை சொல்லுங்க. என் இருதயம் மட்டுமே என் கையில் இருக்கிறது. என் இருதயம் மட்டுமே என் கையில் இருக்கிறது. என் இருதயம் மட்டுமே. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் வாய் என் கையில் இல்லை, உன் புருவம் என் கையில் இல்லை, அந்த எந்த புருவ பிஸ்னஸும் நம்ம கையில் இல்லை. அது டிஜிஎஸ் மாதிரி மூவ் ஆகலாம், வேற மாதிரி மூவ் ஆகலாம். அதுக்கு யார் பொறுப்பாக முடியாது? நான் பொறுப்பாக முடியாது. கண்ணை உருட்டிட்டு சொன்னாலும் உருத்தாம சொன்னாலும் புருவம் யார் கையில் இல்லை? என் கையில் இல்லை. என் கையில் என்னதான் இருக்குது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் வாயும் என் கையில் இல்லை. இது என்ன வாயு? இது சண்டே வாய். அது என்ன வாயு? நாரவாயு. அப்படின்ற மாதிரி நாரவாயும் நம்ம கையில் கிடையாது, சண்டே வாயும் கிடையாது, சண்டை வாயும் கிடையாது. எதுவுமே நம்ம கையில் கிடையாது. என் கையில் என்னதான் இருக்குது? என்னுடைய இருதயம் தான். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பாருங்க, என் இருதயம் என் கையில் இருக்கு அப்படின்றத நீங்க ஒத்துக்கலைன்னா நீங்க யாரை பொறுப்பாக்கிட்டே இருப்பீங்க? நீங்க கடு சிடுன்னு வர்றதுக்கு யாரை பொறுப்பாக்கிட்டே இருப்பீங்க? அவ அப்படி சொன்னா, இவன் அப்படி பண்ணா, நீ இப்படி பண்ண, நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காரணம் காட்டுவீங்களே ஒழிய உங்க வாழ்க்கை மறுரூபமாகாது. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு பாக்குறீங்க பாருங்களேன். அதைத்தான் சொல்றேன். அதனால தான் சொல்றேன், நான் இப்போ இங்க அப்படியே போட்டு வறுக்கிறதுனால என்ன செய்யாது? மாறிடாது. இப்போ என்ன நீங்க இத்தனை நாள் சொன்னீங்க, நீங்க சொல்யூஷனை தெளிவா பேசல, அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். இப்போ தெளிவா பேசிக்கிட்டு. சரிங்களா? இந்த வாரத்துல இருந்து பாருங்களேன், நீங்க தான் தைரியமான ஆளாச்சு. நீங்க பாருங்க என் ஹார்ட்டை எப்படி நான் இது பண்றேன் பாருங்க அப்படின்னு இருக்கீங்க. ஒன்லி மை ஹார்ட் இஸ் இன் மை ஹேண்ட்ஸ். அடுத்து என்னுடைய உணர்வுகளுக்கு மற்ற யாரும் பொறுப்பல்ல. Nobody else is responsible for how I am feeling. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, nobody else. எஸ்பெஷலி பக்கத்தில் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சொல்லியிருந்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எஸ்பெஷலி யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் for my feelings. என்னுடைய உணர்ச்சிகளுக்கு யார் பொறுப்பல்ல. அதாவது ஸ்டிமுலஸ் ட்ரிகர் அப்படின்னு சொல்றோம். ஸ்டிமுலஸ் ட்ரிகர்னா தமிழ்ல என்ன சொல்ல? ஸ்டிமுலஸ்னா என்ன? இப்படி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்? என்னங்க? இப்போ
ஃபேன் சுவிட்ச் போடுறோம். சரிங்களா? சுவிட்ச் போட்டதுனால தான் ஃபேன் ஓடுது. ஆனால் சுவிட்சு ஃபேனை ஓட்டலை, எது தான் ஓட்டுது? கரண்ட்டு தான் ஓட்டுது. கரண்ட் இல்லைன்னா சுவிட்ச் போட்டாலும் என்ன செய்யாது? ஓடாது. ஸோ அந்த சுவிட்சுன்றது வந்து ஒரு ட்ரிகர் மாதிரி. ஆனால் ஃபேன் சுற்றுறதற்கு பொறுப்பு என்னது கிடையாது? சுவிட்சு கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற என்னது? கரண்ட். அந்த மாதிரி நம்முடைய ஃபீலிங்ஸுக்கு பின்னாடி இருக்கிற கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவைகள். அதுதான் அடுத்த பாயிண்ட்டு. நான் ரெண்டுத்தையும் சேர்த்து பேசுகிறேன். அடுத்த பாயிண்ட் போடுங்க. என்னுடைய உணர்வுகள் என்னுடைய தேவைகளோடு தொடர்புடையதாக இருக்கிறது. மை ஃபீலிங்ஸ் ஆர் கனெக்டட் டு மை நீட்ஸ். ஸோ யாருமே நம்மளை ஒரு விதமாக ஃபீல் பண்ண வைக்க முடியாது. நம்ம ஃபீல் பண்ணுறதற்கு காரணம் நம்மளுடைய தேவைகளோடு பொறுப்பாக இருக்குது, கனெக்டடாக இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். பிள்ளைங்களை வந்து சொல்கிறோம், வேமா பெட்டுக்கு போ, வேமா பெட்டுக்கு போ, இன்னைக்கு நைட்டு வேமா பெட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறோம். அவனுங்க என்ன பண்ணுறானுங்க? சொன்ன உடனேவே கிளம்பி பெட்டுக்கு போயிடுவானுங்களா? இல்லை. அப்போ தான் புதுசாக ஒரு விளையாட்டு ஆரம்பிப்பானுங்க. புதுசாக ஒரு விளையாட்டு ஆரம்பித்து அப்போ தான் வந்து எல்லாம் பண்ண ட்ரை பண்ணிட்டுருப்பானுங்க. நமக்கு வந்து அன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருந்து நாள் ஃபுல்லாக ஏகப்பட்ட வேலையை பண்ணிட்டு நம்மளே கடுப்பேத்துறார் மயிலாடுன்ற மாதிரி வந்து நிற்கும் பொழுது அவன்கிட்ட வந்து வேமா போ, படுக்க போ அப்படின்னு சொல்லும் போது அவன் விளையாடும் போது நமக்கு என்ன ஆயிடுது? மண்டை பிச்சுக்குது. ஏண்டா சொல்கிறேன் வாடா வீட்டுக்கு போய் பாடுறான்ட்டு அவனை ஒரேடியாக அடித்து மயக்கம் வர அளவுக்கு அவனை பண்ணி அவனை வந்து படுக்க போட்டுடுறது. சரிங்களா? அதே இது வெள்ளிக்கிழமை நைட்டு, உங்களுக்கு அடுத்த நாள் வேலை இல்லை, நீங்கள் லீவு, வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கீங்க. அன்னைக்கு நைட்டும் 10 மணிக்கு வந்து சொல்கிறீங்க பெட்டுக்கு போகணும். அன்னைக்கும் அவன் புதுசாக ஒரு கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு என்ன பண்ண மாட்டோம்? கோவப்பட மாட்டோம், கத்துற மாட்டோம், ஏன்னு வர மாட்டோம், ரிலாக்ஸாக தான் இருக்கும். தம்பி போமா போ, செல்லக்குட்டி இல்லைல்ல, கண்ணுக்குட்டியில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதெல்லாம் சொல்கிறோம். ஸோ புதன்கிழமையும் அவன் என்ன தான் பண்ணிட்டுருந்தான்? விளாண்டுட்டு தான் இருந்தான். வெள்ளிக்கிழமையும் விளாண்டுட்டு தான் இருந்தான். அவனுடைய கிரியைகள் மாறவில்லை. ஆனால் நம்முடைய உணர்ச்சிகள் புதன்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் மாற்றங்கள் இருந்ததற்கு காரணம் அவங்களுடைய கிரியை அல்ல, நம்மளுடைய தேவை. என் நீடு மீட்டாகாத போது என்னுடைய உணர்ச்சிகள் என்ன செய்து மாறுகிறது. ஸோ அவன் விளாண்டதுன்றது ஒரு ஸ்டிமுலஸ், ஒரு ட்ரிகர். அவன் விளாண்டதுன்றது என்னது? ஒரு சுவிட்ச் மாதிரி தான். ஆனால் அப்படின்னு உள்ள இருந்து பொங்கி வர்றதுடைய கரண்ட்டுக்கு காரணம் என்னது? நம்முடைய தேவைகள். திரும்ப இப்ப பார்த்து சொல்லுங்க, என் உணர்ச்சிகளுக்கு நீங்க காரணம் அல்ல. இதை சொல்றக்கே நமக்கு வாய் வர மாட்டேது பாருங்க. ஏன்னா இதை சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான், முடிச்சிருவானுங்க. ஏய் நான் தான் காரணம் இல்லைன்னு சொன்னேன்ல. சில பேர்லாம் திரும்புறதே இல்லை, கழுத்து சுழுக்கின மாதிரி உட்காந்துருக்கானுங்க. சொன்னாப்பானா ஜாகிரதையாடுறா, ஏதாவது வாயை விட்டுறாத இவன் சொல்றான்ட்டு. இவன் வாழ போறது இல்லை. நம்ம தான் இவனோட வீட்டுக்கு போகணும். இவனா போப்பான், இவன் ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டைலா பேசிட்டு போயிடுவான். சொன்னேன், நான் சொல்றதுனால நீங்க செய்வீங்கன்னு உத்தரவாதம் கிடையாதுன்னு. சரி கேட்டுட்டீங்க, சொல்லிடுவோம். என் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? என்ன மன்னிச்சு? only my heart is in my hands. என் இருதயம் மாத்திரம்தான் என் கையில் இருக்கு. ரெண்டாவது என்னது? என் உணர்ச்சிகளுக்கு என்ன தவிர வேற யாரும் பொறுப்பாக முடியாது. இப்ப பாருங்களேன், இப்படி வண்டி போயிட்டே இருக்கு, இன்னொருத்தன் டக்குன்னு கட் அடிச்சுட்டு போறான். சரிங்களா? எனக்கு ஜிவ்னு கோவம் வருது. என் பையன் பின்னாடி இருந்து சூப்பரா வண்டி ஓட்டுறானே அப்படின்னு சொல்றான்.
டாடி பார்த்தீங்களா எப்படி ஓட்டிட்டு போகிறான் அப்படின்னு கேட்குறான். ஸோ என் உணர்ச்சிகளுக்கு என்னுடைய தேவை தான் பொறுப்பாக இருக்குது. எனக்கு தேவை வந்து நான் சேஃபாக வண்டி ஓட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த தேவை மீட் ஆகாதனால எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. அவனுக்கு வந்து என்னவா போகிறான் போரு, நம்ம அப்பா இப்படி சுங்கின்னு போய்கிட்டே இருக்காரு அப்படின்னு அவன் தேவை வித்தியாசமாக இருக்கு. கையை எடுத்துட்டு ஓட்டுங்க டாடி. $160 போங்க டாடி. அவனுடைய தேவை வித்தியாசமா இருக்கு. அதனால அதே சிச்சுவேஷனை அவன் பார்க்கும்போது இன்டர்பிரேட் பண்றது வேற மாதிரி, அந்த சிச்சுவேஷனை அவன் அனுபவிக்கிறான். ஆனா ஸோ நம்ம வந்து அவன் போட்டினதுனால தான் எனக்கு டென்ஷன் ஆச்சு அப்படின்னு அவனை பொறுப்பாக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மற்றவங்க கையிலுக்கு போயிடுது. மனசிலாயோ சரிங்களா? இங்கே பாருங்களேன், இப்படி சிம்பிளிஃபைடாக வடிகட்டி மக்குப்புள்ளிக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரதுனால இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. இப்போ எவனோ ஒருத்தன் வரான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதோ போட்டு மண்டையை போட்டு உழி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, ஒருத்தர் வருவார் வயசானவரை வந்துட்டு, என்னங்க பிரச்சனை அப்படியா, அந்த வயரை அது அங்கே இருக்கும் பாருங்க, அதை மாட்டி போடுங்க. அதை எடுத்து மாற்றினோடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் பில்லு வந்து 50,000 அனுப்புறாரு. இன்னையா வந்து ஒரு நிமிஷம் வந்துட்டு இந்த வயரத்துக்கு அங்கே வையின்னு சொல்லிட்டு பில்லு 50,000 கொடுக்குற அப்படின்னா, அவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் சர்வீஸு? 50 வருஷம் சர்வீஸு. அதை வந்து நீங்கள் விட்டுட்டு சரி ஒரு ஒயர் தானே இவங்களாம் கண்டுபிடிச்சிக்கிட்டுன்னு உங்களை விட்றானுங்களேன், 3 நாள் அதில் போய் நோண்டிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஏதோ ஒரு மேட்ரு சொல்கிறேன்னு வைங்களேன், ஜஸ்ட் பிகாஸ் 50,000 பில்லு கொடுக்காம நான் சொல்லிட்டுருக்கேன்றதுனால இதை என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் ஓ ஏதோ சொல்கிறான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கூடாது. என்னுடைய உணர்வுகளுக்கு மற்ற யாரும் பொறுப்பல்ல. என்னுடைய உணர்வுகள் என்னுடைய தேவைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு என்ன உணர்ச்சிகள் அப்படின்றதுக்கும் நமக்கு வார்த்தை கிடையாது, ஒகாபுலரி கிடையாது, வார்த்தை கிடையாது. என்ன தேவை அப்படின்றதுக்கும் வார்த்தைகளே கிடையாது. என்ன யார்ட்டையாவது போய் உங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னா 1/2 கிலோ அரிசின்றானுங்க. டேய் அதை சொல்லலடா, உன்னுடைய தேவைகள் நீட்ஸ் இல்லைங்க, ஒரு 2 லட்சம் தேவை. அது இல்லை, இமோஷனல் நீட்ஸ். ஸோ ஹியூமன் பீயிங்ஸாக ஆண்டவர் நம்மளை மனுஷங்களாக உண்டாக்கும் போது சில நீட்ஸோட உண்டாக்கியிருக்காரு. நீட் ஃபார் கனெக்ஷன், ஒரு கனெக்ஷன் ஓட ஒரு நீடோட நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு, திரும்ப வராரு, அப்படியே வந்துட்டு அப்படியே உள்ள ஆஃபீஸ்லேருந்து வீட்டில் வரும்போதே அப்படியே வந்து அப்படியே உட்காந்துட்டு அப்படியே டிவிக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே ரிமோட் எடுத்துட்டு அப்படியே குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்காரு. ஒய்ஃப் வந்து வீட்டில் இருந்து வேலை பார்த்துட்டு நாள் ஃபுல்லாக ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ ஒய்ஃபுக்கு என்ன இருக்குது, நீட் ஃபார் கனெக்ஷன் இருக்குது. சரி சாயந்தரம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவாங்க, நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து பக்கத்தில் உட்காடுறீங்க, ஒய்ஃப் வந்து பக்கத்தில் சோஃபாவில் உட்காராங்க, இவர் வந்து நம்ம அப்படியே பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருக்குது. ஒரு 2 நிமிஷம் பார்க்குது, 5 நிமிஷம் பார்க்குது. ஸோ நீட் என்ன செய்ய மாட்டேது, மீட் ஆக மாட்டேது. மீட் ஆக மாட்டேதுன்னும் போது வேற ஃபீலிங் வர ஆரம்பிக்குது அந்த அம்மாவுக்கு. அதை இப்போ ஒழுங்காக மேனேஜ் பண்ண அந்த அம்மாவுக்கு தெரியலனா அந்த அம்மா வந்து என்னவாக ஆரம்பிக்கும், பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் மாதிரி அப்படியே வேற உருமாற்றம்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஆதியிலே டைனாசர் இருந்தது,
அப்படின்ற மாதிரி அந்த அம்மா அப்படியே மாறிக்கிட்டு இருக்கும். அது இவருக்கு தெரியாமல் இவர் உட்காந்து அப்படியே இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு லைக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு டைனாசர் கழுத்தை கவ்வும் போது, என்னடா நம்ம வீட்டுக்கு வந்தோமா ஜுராசிக் பார்க்குக்கு வந்தோமா அப்படின்ற மாதிரி முழிப்பார். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இவருக்கும் அந்த அம்மாவுக்கு நீடு இருக்குன்றத தெரிய மாட்டேது. அந்த அம்மாவுக்கும் வந்து டைனாசராக இல்லாமல் மனுஷனாக இருந்து, ஐயா எனக்கு ஒரு நீடு இருக்கு, நீ முக்கியமான ஒரு மேட்ரு எதுவும் பண்ணிட்டு இல்லைன்னா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோன்றேன்னு சொல்லி இப்படி வன்முறையற்ற முறையில் கம்யூனிகேட் செய்வது தெரியாமல் இருக்கிறது. நான் வயலண்ட் கம்யூனிகேஷன். அது தெரிய மாட்டேது. ஏன்னா நம்மளுக்குள்ள இரிட்டேட் ஆகுது தான் நம்ம மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை. அதுக்கு கீழே என்ன நீட்ஸ் இருக்கு? ஒவ்வொரு ஃபீலிங்க்கும் பின்னாடி ஒரு நீட் இருக்கு. பாருங்க, இந்த பில்டிங் எல்லாம் கட்டிலாம் முடிச்சு இன்டீரியர்லாம் பண்ணி அடுத்த நாள் சண்டே சர்வீஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ சாட்டர்டே நைட்டு பயங்கரமாக வேலைலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் அரேஞ்செலாம் பண்ணியாச்சு, சேரிக்கெட்லாம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. லவி அப்போ தான் வருது. லவி உள்ளே வருது. ஸோ எல்லோரும் மற்றவங்கலாம் உள்ளே வரும்போது வந்து பார்த்துட்டு, வா நல்லா பண்ணியிருக்கீங்க, இந்த கலர்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்கு, இந்த செங்கல் இது வந்து இந்த லுக் வந்து நல்லா இருக்குது, இந்த ரா லுக் அப்படி இப்படின்னு ஏதோ 4 கமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ என் ஒய்ஃப் உள்ளே வரும்போது நான் அப்படியே எதிர்பார்க்குறேன், சரி நம்மளும் வந்திருக்கு, சரி உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னால் ஓகே, ஆனால் நம்ம ஒய்ஃப் நம்மகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ லவி அப்படியே உள்ளே வருது. வந்துட்டு அப்படி சேரில் இருந்து அப்படி, என்ன இவ்வளோ தூசியாக இருக்குது அப்படின்ச்சு. லவி இப்போ எப்படி என்ன மூடில் வந்துட்டுருக்கு? நாளைக்கு சண்டே சர்வீஸு, ஜனங்க வர போகிறாங்க, சர்வீஸுக்கு ரெடியாக இருக்கா? ஆனால் நான் என்ன மோடில் இருக்கேன்? எனக்கு நீட் என்னது? இப்போ நீட் ஃபார் அப்ரிசியேஷன், அதுதான் என்னோட நீட். ஆனால் அதை வாயை திறந்து எனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு என்ன கிடையாது, தைரியம் கிடையாது. ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன் தேவையை சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் தேவை. சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன் தேவையை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தேவை? தைரியம் தேவை. ஐ ஹாவ் அ நீட் ஃபார் கனெக்ஷன், ஐ ஹாவ் அ நீட் ஃபார் அப்ரிசியேஷன் அப்படின்றத வாயை திறந்து சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் தேவை. புரியுதா நிதிஷ்? தைரியம் தேவை. ஆனால் நான் அதை சொல்லலை. நான் அப்படியே சரி தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அது அப்படியே 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 நடந்து வந்துட்டு, என்ன இங்கே ஸ்க்ரூவாக கிடக்குது, பிள்ளைங்க வந்தால் காலை குத்திருமே, அதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு அடுத்தடியே பார்க்குறேன். அப்புறம் நானே சரி அடுத்து என்ன கேள்வி கேட்குறேன்னா, இதெல்லாம் பார்த்தியா இந்த ஃபேப்ரிக்லாம் எப்படி? நீங்கள் கடையில் வாங்கும் போதே பார்த்தேன் அப்படின்னு. கடையில் வாங்கி வீட்டுக்கு தானே கொண்டு வந்தீங்க அப்படின்னு. இதை பார்த்துருக்கியா? துணியை வாழ்க்கையில் பார்த்துருக்கியா? இந்த கலரை வாழ்க்கையில் நீ பார்த்துருக்கியா? அது கேள்வி இல்லை. என்னுடைய கேள்வி என்ன, பண்ணியிருக்கோமே எப்படி இருக்கு? ஸோ அதுக்கு அப்படியே அப்படியே வெளியே போயிட்டு அப்படி பாத்ரூம்லாம் பார்த்துட்டு, பாத்ரூமில் டஸ்ட்பின் வைக்கலையே இன்னும், எனக்கு அப்படியே ஏறுது. சரியா? ஸோ நான் உருமாறி கொண்டிருக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அதுட்ட, லவி நீ இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு என்ன செஞ்சிரு வச்சு கடைசியில் கொடுத்துருவோம். ஐ ஆம் லுக்கிங் ஃபார் அப்ரிசியேஷன். அந்த இடத்துல சொல்கிறது வந்து எனக்கு வந்து என்ன இது இடிக்குது, என் ஈகோ இடிக்குது. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம வந்து பில்டிங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்த நாள் சண்டே சர்வீஸில் ஒரு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என் ஹார்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி லவி எடுத்து இப்படி பார்க்கும்போது என் ஹார்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அவன் கட் அடிக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? என் ஹார்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதுங்களா?
உங்களுக்கு 1000 வேலை இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு 1000 வேலை இருக்குது. ஆண்டவருக்கு ஒரே வேலை தான் இருக்குது. ஆண்டவருக்கு ஒரே வேலை தான் இருக்குது. Every damn thing is an opportunity. வாசிங்க. என் இருதயத்தின் ஒவ்வொரு உணர்ச்சியும் பிதாவோடு ஒரு உரையாடலுக்கு அவர் விடுக்கும் அழைப்பா இருக்கு. Every emotion of my heart is an invitation from the Father to have a conversation. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் யூடியூப்ல ஒரு சர்மன் போட்டோம்னா எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எவ்வளோ வியூஸ் போகுது. ஏன்னா அந்த வியூஸ் ஒரு விதமான உணர்ச்சியை என்ன செய்யுது, ஹார்ட்டில் கொடுக்குது. ஸோ அந்த உணர்ச்சி பிதா எனக்கு தரும் அழைப்பா இருக்கு. புதிய ஏற்பாட்டில் நீச்சு பதில் சொல்லு, சரியா? புதிய ஏற்பாட்டில் இயேசு கேட்ட முதல் கேள்வி என்ன? பழைய ஏற்பாட்டில் தேவன் கேட்ட முதல் கேள்வி என்ன? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ரெண்டாவது கேள்வி என்னது? உனக்கு நிர்வாணி என்று சொன்னவன் யார்? Who told you so? ஸோ தேவனுடைய கேள்விகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான கேள்விகள். விட்டுடிச்சுக்கிட்டு இருக்க திரும்பி அந்த பக்கம் திரும்பும்போது, அம்மா சொல்லுங்கம்மா, என்னம்மா கேட்டார்? அது அம்மாவுக்கு தெரிஞ்சா ஏன் அம்மா அங்கே இருக்காங்க? ஸோ தேவனுடைய கேள்விகள், இயேசுனுடைய கேள்விகள் அப்படின்னு எடுத்து நீங்கள் மெடிடேட் பண்ணி பாருங்க. ஏன்னா கேள்வி கேட்கறதுன்றது ஒரு இட்ஸ் a very fantastic thing. It reveals a lot of things. என்ன கேள்வி கேட்கிறாரு? யோவானுடைய சீஷர்கள் வந்து அப்படியே பின்னாடி வந்துட்டே இருக்காங்க, இயேசு பின்னாடி. அப்ப திரும்பி பார்த்து என்ன கேட்கிறாரு? என்னங்க கேட்கிறாரு? என்னத்தை தேடுகிறீர்கள்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. இயேசு கேட்கறது, உங்க ஒவ்வொரு உணர்ச்சி, ஒரு உணர்ச்சி வருதுல்ல, உணர்ச்சி வரும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன கேட்கிறாரு? என்னத்தை தேடுகிறீர்கள்? உங்க இருதயம் ஏதோ தேடுது, இருதயம் ஏதோ தேடுது. என்னத்தை உன் இருதயம் தேடிட்டு இருக்கு? யூடியூப் எடுத்து பார்க்குறியா? அதுக்கு பின்னாடி உன் இருதயம் ஏதோ ஒன்று தேடுது. என்னத்தை தேடுகிறீர்கள்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாட் ஆர் யூ சீக்கிங்? கேளுங்க, வாட் ஆர் யூ சீக்கிங்? வாட் இஸ் யுவர் ஹார்ட் சீக்கிங்? யுவர் ஹார்ட் இஸ் நாட் அட் ரெஸ்ட் பிகாஸ் இட் இஸ் சீக்கிங் சம்திங் கான்ஸ்டன்ட்லி. எதையோ உன் இருதயம் தேடிக்கிட்டே இருக்கிறனால தான் உன் இருதயம் ரெஸ்ட்லேயே வர மாட்டேது. ஸோ அதுதான் உணர்ச்சியாக வெளியே வருது. ஸோ ஒவ்வொரு இருதயத்தின் ஒவ்வொரு உணர்ச்சிகளும் பிதா உனக்கு கொடுக்குற இன்விடேஷன், அழைப்பு. உன் ஹார்ட்ல நடக்கிற மேட்டரை குறித்து பேச விரும்புகிறார். ஏகப்பட்ட கப்பலுக்கு கவுன்சில் பண்ணியிருக்கேன், ஆனால் அஜி கிறிஸ்டபருக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி யாருக்குமே கிடையாது. என்ன பிரச்சனை? ஒரு தடவை வந்தாங்க, கரடிக்கு என்ன ப்ராப்ளம்னா அன்பு தொல்லை. அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? அன்பு தொல்லை. அஜி டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு இவன் டென்ஷன் ஆவான், அதனால அவன் டென்ஷன் ஆவா, அதனால இவன் டென்ஷன் ஆயிரும். புரியுதுங்களா? அவ பின்னாடி உட்காந்து இப்படி உட்காந்து, சாமி அவன் கண்ணை மறைச்சிருங்க. பிரியாணி செய்றாங்க. கொஞ்சம் ஞாபகப்படுது டைலாக ஞாபகப்படுத்த மாட்டியா? சரி, ஏதோ ஒன்று நடக்குது, சரிங்களா? என்னவோ நடக்குது, ஏதோ. அவன் பிரியாணி செய்யும்போது அவன் ஃப்ளோவில் என்ன செஞ்சிடணுமா? விட்டுறணும். பக்கத்தில் வந்து என்ன சொல்லக்கூடாது?
இதை இப்படி போடுங்க, அதை அப்படி போடுங்க. அதை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் ஒரு செகண்ட் ஹோலி ஸ்பிரிட்டை வீட்டில் கொடுத்துருக்காரு. நீங்கள் வண்டி ஓட்டும் போது கூட இந்த சிக்னலில் இப்படி நில்லுங்க, இதில் இப்படி யூட்டர்ன் எடுங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்காக தான் அவங்க இருக்காங்க. ஆனால் அப்படி சொல்லும் பொழுது அவன் இருதயத்துக்குள்ளே ஏதோ ஒரு நடக்குது பாருங்க. அதுக்கு யார் தான் பொறுப்பு? அவன் தான் பொறுப்பு. அவனுக்கு என்ன நடக்குது, எதனால அந்த உணர்ச்சிகள் வருதுன்றது எதோட கனெக்டடாக இருக்கு? அவனுடைய தேவைகளோட கனெக்டடாக இருக்கு. அந்த உணர்ச்சி அந்த நேரம் பிதா அவனுக்கு கொடுக்குற இன்விடேஷன். ஸோ ஒரு பேட்டர்னில் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பேட்டர்ன் திரும்ப திரும்ப. எப்போ பார்த்தாலும் பிரியாணி வந்து பிரச்சனையிலேயே முடியுது. ஒன்று நீங்கள் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்து தரக்கூடாது, இனிமேல் வீட்டில் பிரியாணியே சமைக்கக்கூடாது. ஸோ ப்ராப்ளம் வந்து எதில் இல்லை? பிரியாணியில் இல்லை. பிரியாணியை கொண்டு தேவன் உங்களுடைய இருதயத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா, ஸோ உட்காந்து பிரியாணி செஞ்சு முடிச்ச பிறகு ஒவ்வொரு தரையும் பிரியாணி தவளையை தொட்டாலே பிரச்சனை வந்துடுது. என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் வித் இன் மீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்பா அவங்ககிட்ட பேசுவார். இந்த மேட்டரில் நீ இப்படி பிலீவ் பண்ணுற, இது பிலீவ் பண்ணுறதுனால தான் இது பொங்கி பொங்கி வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. இந்த மேட்டரை நீ இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்க. அது பிரியாணி தவளைக்கும் கனெக்டடாக இருக்காது, அஜிக்கும் கனெக்டடாக இருக்காது, எங்கேயோ கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷனை யார் மாத்திரம் தான் காட்ட முடியும்? பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் உங்களுக்கு காட்ட முடியும். புரியுதுங்களா நான் பேசுறது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரியாணி தவளையில் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து எத்தனை பாயிண்ட் முடிஞ்சிருக்கு? 10 கட்டில் 4 தான் முடிஞ்சிருக்கா? சரி, 5வது டக்குன்னு படிங்க. உங்கள் கதையை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளும்போது அதன் முடிவை நீங்கள் எழுதுகிறீர்கள். ஆனால் உங்கள் கதை உங்களை சொந்தமாக்கி கொள்ளும்போது நீங்கள் அதற்கு பலியாகிறீர்கள். சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவனுங்க ஸ்டார்டிங்கே அப்படி தான் ஆரம்பிக்கும். அப்படின்னு ஆரம்பித்தாலே என்ன அர்த்தம்? அவன் ஸ்டோரியை ஓன் பண்ணல, ஸ்டோரி அவனை ஓன் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன எப்படி இருக்கீங்க, என்ன எப்படி இருக்கேன் அப்படின்னாலே பயப்புள்ளைய எது பிடிச்சிருச்சு? அவனுடைய ஸ்டோரி அவனை பிடிச்சிருச்சு. ஆனால் உன் ஸ்டோரியை நீ பிடிக்கும் பொழுது அது எங்கே போய் முடியணும் அப்படின்னு நீ நிர்ணயிக்கலாம். உன் ஸ்டோரி நடந்ததுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. ஒன்று 1000 பேர் 1000 விதமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இது நடந்திருக்கு, அது நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ரஷ்யா உக்ரைன் வேற சண்டை போடுறானுங்க. இப்படி எல்லாம் இருக்கு. உலக பாலிடிக்ஸ் இருக்கு, இந்தியா பாலிடிக்ஸ் இருக்கு, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இருக்கு, உன் வீட்டு பாலிடிக்ஸ் இருக்கு, சொந்தக்காரன் பாலிடிக்ஸ் இருக்கு, உன் பெட்ரூம் பாலிடிக்ஸ் இருக்கு. இப்படி ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் சர்க்கிள் வந்து உன்னுடைய தீர்மானங்களை என்ன செய்யுது? பாதிக்குது. ஆனால் நான் இப்படி இருக்கேனே, இந்தியாவில் போய் பிறந்திருக்கேனே, போயும் இந்த வீட்டில் போய் பிறந்திருக்கேனே, போயும் இந்த வீட்டில் போய் எங்கள் வீட்டில் கட்டி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நீ சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது கதை யாரை பிடிச்சிருக்கு? ஒன்றை பிடிச்சிருக்கு. ஆனால் நீ உன் கதையை பிடிக்கும் பொழுது, ஆமாங்க இதுதான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு, ஆமாம் என்னை அப்யூஸ் பண்ணாங்க, ஆமாம் நான் இப்படி பண்ணப்பட்டேன், ஆமாம் இதெல்லாம் நடந்தது, ஆனால் என்னுடைய இருதயம் சுகமாக முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி உன் கதையை நீ வெக்கம் இல்லாமல் பிடிக்கும் பொழுது அதனுடைய எண்டிங் என்ன செய்ய முடியுது? நீ டிசைட் பண்ண முடியுது. When you own your story redemptively without shame, you get to write its ending. It's a huge thing. It's a huge thing. நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கேம் சேஞ்சர்ஸ். இதை சொல்றதுக்கு 12 வருஷம் ஆயிருக்குன்னு பாருங்க. சில பேர் சொல்கிறாங்க
உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா திடீர்னு எங்கள் கதை வந்து அப்படியே ஸ்டேஜிலேருந்து வந்துடுது. இப்போ இந்த பிரியாணி கதை வந்துச்சு பாருங்கள், அந்த மாதிரி வந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஏங்க நீங்கள்லாம் பைபிள் காலத்தில் இருந்துருந்தீங்கன்னு வைங்களேன், 2 நாளாகமத்தில் உங்கள் கதை வந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? 2 ராஜாக்களிலே எட்சன் செய்ததாவது அப்படின்னு வந்திருந்ததுன்னா, நான் தாவீதா இருந்தால் ஆண்டவர்கிட்ட போய் அதான் கேட்டிருப்பேன். ஆண்டவர், ஏதோ தெரியாமல் ஒரு தடவை பச்சை பேட போய் ஏதோ பண்ணிட்டேன், ஏதோ பண்ணிட்டேன், அதை நமக்குள்ளே டீல் பண்ணி முடிக்க வேண்டியதானே. அதை பைபிளில் எழுதி போறவன் வரவெல்லாம் வாசிக்கிற மாதிரி 5000 வருஷத்துக்கு வாசிக்கிற மாதிரியா பண்ணுவீங்க? அவன் எதையோ பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் சங்கீதம் 51 வந்து படிச்சுக்கிறான். புரியுதுங்களா? ஸோ நான் ஆண்டவரை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆண்டவருக்கு உங்களுடைய கதையை குறித்து வெட்கம் இல்லை, எனக்கும் உங்க கதையை குறித்து வெட்கம் இல்லை. No, we all have stories. You have story, I have story, everybody has a story. Who doesn't have a story? Who doesn't have a story? பக்கத்தில் பாருங்களேன், யாருக்கு கதை இல்லை? கேளுங்க, யாருக்கு கதை இல்லை? நீங்க ஏதோ காபிரியல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? காபிரியலுக்கே ஒரு கதை இருக்குது. காபிரியலுக்கே ஒரு கதை இருக்கு. என்ன கதை? அவன் இன்னும் அவனுக்கு வந்து ஒரே அஃபென்ட்ல இருக்கான். நான் தெரியாத தினமும் போய் இந்த மேரிட்ட போய் பேசிட்டு வர சொன்னாங்க. அந்த அம்மா பிரெக்னென்ட் ஆயிடுச்சு, ஊர் ஃபுல்லா காபிரியல் தான் பிரெக்னென்ட் ஆகிட்டான்னு பேசிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குது. Everybody has a story. பக்கத்தில் பலார் நோட்டு சொல்லுங்க, if you own your story redemptively without shame, then you get to write its ending. No matter what your story, உன் கதை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, வெட்கம் இல்லாமல் மீட்பின் தேவன் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்லி அதை ஒரு மீட்பின் கதையாய் நீ பிடித்து கொள்ளும் பொழுது, அதன் முடிவை நீ எழுதுவதற்கு தேவையான சகல கிருபைகளையும் ஆண்டவர் உனக்கு தருவார். இல்லைங்க என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி கதை ஒன்றை பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணிரும்? கதை ஒன்றை கொண்டு முடிச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட். சொல்லுங்க. வழியில் இருப்பவர்கள் குற்றம் சுமத்துவதற்கு ஆடுகளை தேடுகிறார்கள். எதை தேடுகிறார்கள்? ஆடுகளை, பலி ஆடுகளை தேடுகிறார்கள். People in pain look for people to blame. மார்க் சொல்லுவாங்க, வலி இல்லாத இடங்களிலே தேவன் உங்களுக்கு வலி உண்டாக்குவார். அவனே பாவம் சர்ச்சுக்கு இருக்கிற வலி தாங்க முடியாமல் வந்து உட்காந்துருக்கிறான். கவலைப்படாதீர்கள், வலி இல்லாத இடங்களில் தேவன் உங்களுக்கு வலி உண்டாக்குவார். இந்த லீக்கும் அந்த லீக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய் எங்க வலி இல்லாத இடத்துல தேவன் வலி உண்டாங்க. ஸோ இப்படி வலி இல்லாத இடங்கள் உங்களுக்கு வலி வந்ததுன்னா நீங்க என்ன தேடுறீங்க? அந்த வலியை பழி சுமத்துவதற்கு ஆடு தேடுவீங்க. யூஸ்வலாக அந்த ஆடு யாராக இருக்கும்னா, ஏதாவது பொசிஷன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பில் வந்து அந்த பழியை போடுறது நமக்கு வழக்கமான ஒரு காரியம். அதனால தான் நம்ம வந்து சிஎம் மேலே பழி போடுறது, பிரசிடென்ட் மேலே பழி போடுறது, பிரைம் மினிஸ்டர் மேலே பழி போடுறது, உங்கள் டீம் லீடர் மேலே பழி போடுறது, உங்கள் ஆஃபீஸில் இவங்க மேலே பழி போடுறது, எல்லாத்துக்கும் மீது பாஸ்டரின் மீது பழி போடுறது. இது எல்லாம் வந்து எதை கொண்டு காட்டுதுன்னா, சரி பாஸ்டர் சரியில்லை அதனால தான் இதெல்லாம் நடக்குது. ஏன்? அவங்க ஏதோ பெயினில் இருக்காங்க. ஸோ பெயினில் இருக்கும் போது வி லுக் ஃபார் யாரை இந்த வலிக்கு காரணமாக்கலாம். ஸோ யாரையாவது காரணமாக்கணும்னு வைங்களேன்,
என் இருதயம் என் கையில், என் உணர்ச்சிக்கு நான் தான் பொறுப்பு, இதெல்லாத்தையும் பண்ணாமல் வேற யாராவது காரணமாக்கும் பொழுது, எதற்காக காரணமாக்குறோம் என்றால், வலிக்கும் போது we have a need to punish. அந்த வலி என்னவா மாறுதுன்னா, நமக்குள்ள எதை கொண்டு வருது? பழி வாங்க வேண்டும், தண்டனை செய்ய வேண்டும், எந்த விதமாக தண்டிக்கணும் அப்படின்னு உள்ள தண்டனையின் அவசியம் உண்டாகும் பொழுது நமக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு? யாரையாவது பலியாட ஆக்கி அவர்களை தண்டிக்கும் பொழுது நம்முடைய தண்டனை என்ன செய்யலாம்? நியாயப்படுத்தலாம். You can justify your punishment because you have made somebody else responsible for your pain. ஸோ இப்போ நான் இப்போ உங்களுக்கு பேச வைக்கிறேன்னு வைங்களேன். சரி சொல்லுங்கள், உங்கள் ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லும் போது, நீங்கள் ஸ்டோரி சொல்கிற போதே எனக்கு தெரியும், ஓ இது தெரப்பியூட்டிக், டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் பேசும்போது உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஓகே ஓகே, அப்படியே காத்தா பிரியுது, வயிறு வலிக்குது, இங்கே எரிச்சல் இருக்குது. ஸோ என்னது இது நீங்கள் உங்கள் ஸ்டோரி சொல்கிறீங்க. ஸோ வலி தெரியுது, பேசுகிறதுல வலி இருக்குது. அந்த வலி இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் வலியை எப்படி காட்டுறீங்க, வலியை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுல தெரியும். நீங்கள் உங்கள் ஸ்டோரியை நீங்கள் ஓன் பண்ணுறீங்களா, இல்லாட்டி ஸ்டோரி உங்களை ஓன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றது. சரி, அடுத்து இது ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. சரிங்களா? நான் என்ன தான் கொடுக்குறேன்? ஒரு கைட்லைன் தான் கொடுக்குறேன். இதை எடுத்து நீங்கள் டீப்பாக என்ன செய்யலாம்? ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஒரு டைரி எடுத்து இதை ஒர்க் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஒரு 2 வருஷம் கழித்து மறுரூபம் தெளிவாக தெரியும். ஜிம்மில் போய் ஒரே நாள் 8 மணி நேரம் மங்கு 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 புஷ்அப்பு புல்லப்பு புஷ்அப்பு புல்லப்புன்னு பண்ணிட்டு வெளியில் அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு ஹார்ட்டை ஹீல் பண்ணுறோம்டா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து ஹீல் பண்ணி வெளியே வரும்போது அப்படின்னா ஹார்ட்டு கிறிஸ்து மாதிரி இருக்கும் அப்படின்னா வேலைக்கு கேட்குது. கன்சிஸ்டன்சி, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கன்சிஸ்டன்சி. டெய்லி ஒர்க் அவுட், டெய்லி ஒர்க் அவுட். அது நீங்கள் பண்ணும் பொழுது ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்களை சுற்றி இருக்கவங்களாம் சொல்ல இருப்பாங்க, இந்த மாதிரி இல்லையப்பா, நீ இந்த மாதிரி கோவப்பட மாட்டியே. எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும் சேஞ்ச். புரியுதுங்களா? இது பக்கத்தில் ஓவர் நைட் மேஜிக் கிடையாது, ஓவர் நைட் மேஜிக் கிடையாது. என்ன அந்த வலி இருக்குல்ல, வலி இல்லாத இடங்களிலே வலி இருக்குதுல்ல, அது என்ன வலி? என்ன வலினா, அந்த வலியின் ஆழத்தில் என்ன இருக்கு? ஒரு ஐ ஆம் நாட் உட்காந்துருக்கு. ஐ ஆம் நாட்னு என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டோரிகிட்ட நீங்கள் கேள்வி கேட்க 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 டீப்பாக போக 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 ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பயங்கரமாக அழுவாங்க. பயங்கரமாக அழுது, சரி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு ஐ ஆம் நாட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்டோட நான் இருக்கிறது என்ன இருக்குனால ஐ ஆம் நாட் இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்ணுறேன். ஐ ஆம் நாட் இம்பார்ட்டன்ட், நான் முக்கியமானவன் அல்லன்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற இடத்துக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நமக்கு. மேலோட்டமாக பேசிட்டு மேலோட்டமாக சண்டை போட்டுட்டே போகிறது ஈஸி. அந்த உள்ள வேர் எங்கே இருக்குது? ஒரு ஐ எம் நாட்ல இருக்கு. நான் முக்கியமானவன் அல்ல, நான் அழகானவன் அல்ல, நான் விசேஷித்தவன் அல்ல, நான் போதுமானவன் அல்ல, ஐ எம் நாட் குட் இனஃப், ஐ எம் நாட் இம்பார்ட்டன்ட், ஐ எம் நாட் சிக்னிஃபிகண்ட். இந்த மாதிரி ஐ எம் நாட் தான் பிசாசு எய்யும் அக்கினி, the fiery darts. அது ஒவ்வொரு உங்களோட இமோஷனலான டர்பியூலண்ட் டைமில் ரொம்ப ஒரு இமோஷனல் இம்பேக்டாக இருக்கிற
ஒரு அசம்பாவிதங்களோ ஏதோ ஒரு காரியங்களோ நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடக்கும் பொழுது பிசாசு உள்ள நுழைக்கிற காரியமே வந்து இந்த ஐ எம் நாட். இப்படி நடந்துச்சா அப்படின்னா நான் முக்கியம் இல்லை. அது அப்படியே இமோஷனோட வயராகி அப்படியே உள்ள அப்படியே லைவாக இருக்கும், வெடிகுண்டு மாதிரி. வெளியில் திரி உட்காந்துருக்கும். போகும்போது ஏன்னா உரசிட்டு போயிடுவான், டமீர்னு வெடிக்கும். என்னடா இதுக்கேடா இப்படி வெடிக்குது அப்படின்னு பார்த்தா உள்ள ஆழமான ஒரு ஐ எம் நாட் இருக்கும். ஸோ இந்த ஹார்ட் ஹீலிங்ன்றது என்ன மேட்டர்னா, நீங்கள் ட்ராப் 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 பக்கத்தில் சொல்லுங்கள், ட்ராப் டீப்பர். இன்னும் ஆழமாக டீப்பாக நீங்கள் உள்ளே இறங்கும் போது இந்த ஐ எம் நாட்டுக்கு வரும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஐ எம் நாட்டை தன்னுடைய ஐ எம்னால மாற்றுவார். அதனால தான் காட் இஸ் த கிரேட் ஐ ஆம். ஆண்டவருக்கு பேர் என்னது? கிரேட் ஐ ஆம். ஸோ ஐ ஆம் நாட்டை தான் ஐ ஆம்னால அவரை நிரப்புவார் பாருங்க. அப்போதான் ஹீலிங் நடக்கும். நான் முக்கியமானவன் இல்லை, நான் முக்கியமானவன் இல்லை, நான் முக்கியமானவன் இல்லை, வாழலாம் நம்பருக்கு 1000 ப்ரூஃப் இருக்கு. ஆனால் நீ அந்த உள்ள இறங்கி பார்க்கும் பொழுது அங்கே உன்னை கிறிஸ்து வந்து ஆழத்தில் உன்னை பிடிச்சிட்டு இருக்கும்போது, டே நீ முக்கியம் தான்டா, எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றதை நீ கேட்கும் பொழுது தான் உன் ஹார்ட் ஹீல் ஆகுது. ஆனால் கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? பக்கத்தில் கேளுங்க, கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? கிறிஸ்து வந்து உன் வழியின் ஆழத்தில் இருக்கிறார். நம்ம அவரை வந்து சண்டே சர்வீஸில் தேடுறோம், தீர்க்கதரிசி வாயில் தேடுறோம், ஒர்ஷிப் சர்வீஸில் தேடுறோம், இதில் தேடுறோம், அதில் தேடுறோம், இதில் தேடுறோம். ஆனால் எங்கே விசிட் பண்ணுறதே கிடையாது. நம்ம வழியின் ஆழத்துக்கு போகிறதே கிடையாது. ஏன்னா அங்கே போனாலே வலிக்குது. அதை விட்டுட்டு வேற ஏதாவது பார்ப்போம், வேற ஏதாவது வேலையை பண்ணுவோம், வேற ஏதாவது பண்ணுவோம், பிஸியாகவே வச்சுக்கிறது நம்மளை. பக்கத்தில் என்னத்தை தேடுகிறீர்கள்? எங்கே தேடுகிறீர்கள்? Christ is the bottom, at the bottom of your pain hole. He is there holding you together. பாதுகாப்பான சமுதாயத்தில் வெட்கம் அகற்றப்படுகிறது. ஸோ இந்த ஐ எம் நாட்டோட எது அட்டாச்சாக இருக்கு? ஷேம் அட்டாச்சாக இருக்கு, வெட்கம் அட்டாச்சாக இருக்கு. அதனால தான் அது ஒரு டாக்ஸிக் சைக்கிளாக, ஒரு விஷவாயுவை உண்டாக்குகிற ஒரு காரியமாக அப்படியே உங்களை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிற காரியம்னா. ஏன்னா உங்கள் ஸ்டோரி நீங்கள் ஓன் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்கள் ஸ்டோரி உங்களை வழி கொண்டு வந்துட்டே இருக்குது. வழியின் ஆழத்தில் என்ன இருக்குது? ஒரு நான் அல்ல உட்காந்துருக்கு. அந்த நான் அல்லோட எது அட்டாச்சாக இருக்குது? வெட்கம் அட்டாச்சாக இருக்கு. வெடிகுண்டுனா வெடிகுண்டு பவுடர் வந்து என்னது? ஷேம். அந்த ஷேமை டிஸ்மேண்டில் பண்ணணும் பாருங்க. அந்த ஷேமை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு தான் என்ன தேவை? ஒரு சேஃபான கம்யூனிட்டி தேவை. உன் ஸ்டோரியை சொல்கிறதுக்கு. உன் ஸ்டோரியை சொன்ன பிறகும் அந்த சமுதாயம் சரி ஓகே நாங்கள் உன்னை மன்னிக்கிறோம், நீ இது தப்பு பண்ணியிருக்க, ஆனால் நீ தப்பு அல்ல, தப்பு பண்ணியிருக்க, நீயே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கும் பொழுது அந்த வெட்கம் என்ன செய்கிறது? உடைக்கப்படுகிறது. ஜனங்கள் விடுதலை ஆகிறார்கள். அவர்கள் செய்த தவறுகளிலிருந்து வெளியே வருவதற்கான பலன் அவர்களுக்கு உண்டாகிறது. ஆனால் இன்னைக்கு மதத்தில் போய் நீங்கள் உங்கள் ஐ எம் நாட்டையோ உங்கள் ஸ்டோரியவோ உங்களுடைய காரியங்களையோ ஓப்பன் பண்ணி சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்? குட் ஃப்ரைடே மெசேஜுக்கு இல்லஸ்ட்ரேஷனாக உங்கள் சிலுவையில் ஏற்றி விடுவார்கள். இந்த 7 வார்த்தை பிரசங்கம் பண்ண கொடுப்பாங்க ஒரு 7 பேருக்கு. ஒரு சர்ச்சில் எப்போ பார்த்தாலும் ஒரே ஆளுக்கு அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருந்தான், நான் தாகமாக இருக்கிறேன். வருஷம் ஒரு எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுறது என்னது? நான் தாகமாக இருக்கிறேன். புதுசாக வந்த ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு தண்ணி எடுத்துகிட்டு வந்து என்ன அவரும் ரொம்ப நேரமாக நான் தாகமாக இருக்கிறேன் எவனுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெட்கத்தை தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரு? அழிக்க விரும்புகிறார். எப்படி அழிப்பார்? அதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன புரியணும்னா, தேவன் உங்களுடைய கதையை குறித்து என்ன பண்ணுறதில்ல? வெட்கப்படுறதே இல்லை. எவ்வளோ தூரம் தேவன் வெட்கப்படலைன்னா,
இயேசுனுடைய வம்ச வரலாறுல 5 லேடிஸோடைய பேர் இருக்கு. அந்த 5 லேடிஸோடைய ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஸ்டோரி தான். பொதுவா ஜீனியாலஜியில் யார் பேர் தான் போடுறாங்க? ஆண்கள் பேரை தான் போட்டுட்டு வராங்க. ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் இந்த 5 பேரை உள்ள போடுறாரு. என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, என் ஸ்டோரியை குறித்து நான் வெட்கப்படுகிறது இல்லை, உன் ஸ்டோரியை குறித்து நான் வெட்கப்படுகிறது இல்லை. வெட்கம் இல்லாமல் இருங்க அப்படின்னு இருக்கும், வெக்கங்கட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெட்கமில்லாத சமுதாயத்தை நாம் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்க என்ன நினைச்ச கூடாது, வெக்கங்கெட்ட சமுதாயத்தை உண்டாக்கணும். இல்லை இல்லை இல்லை, வெக்கங்கெட்ட சமுதாயத்தை தான் உலகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, உண்டாக்கிட்டு இருக்கு. நீ பண்றதெல்லாம் தப்பே இல்லை, நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, அதெல்லாம் ஓகே தான். எல்லாம் ஓகே எல்லாம் கிடையாது, அது மால் ஃபங்க்ஷன். தவறா இயங்கிக்கிட்டு இருக்க. தவறா இயங்கிறது தவறா இயங்குறன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதை வைத்து உன்னை என்ன செய்ய மாட்டோம், வெட்கப்படுத்த மாட்டோம். ஓகே, இது அடுத்து. நம்முடைய சுகம் என்பது ஒரு வழிமுறை அல்ல, அது ஒரு நபர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, A+B² அப்படின்னு சொல்லி போட்டு ஹார்ட் ஹீலிங் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. டெக்னிக் கிடையாது, ஃபார்முலா கிடையாது, ஒரு டாக்டரின் கிடையாது, ஒரு சித்தாந்தம் கிடையாது, ஒரு நபர். அந்த நபரின் பெயர் இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சமானார், அவர் பாவமானார். நம்முடைய வலியின் ஆழத்திலே நம்மோடு ஒரு ரியல் கனெக்ஷனை, நம்ம உடைந்து இருக்கிற இடத்துல ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த இடத்துல அவர் மீட் பண்ணும் பொழுது உடைந்த இடங்களில் நமக்கு சுகம் உண்டாகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, your healing is a person. Your healing is a person. And his name is Jesus. ஸோ வலியை விசிட் பண்ணுறதுனால சுகம் உண்டாகாது, வலியிலே கிறிஸ்துவை மீட் பண்ணுறதுனால சுகம் உண்டாகிறது. வலியை மாத்திரம் மீட் பண்ணீங்கன்னா டிப்ரெஸ் தான் ஆவீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெறும் வலியை விசிட் பண்ணீங்கன்னா டிப்ரெஸ் தான் ஆவீங்க. வலியில் கிறிஸ்துவை மீட் பண்ணீங்கன்னா சுகமாவீங்க. அடுத்து இது முன்னுக்கும் பின்னுக்கும் உடன்பாடா இருக்கே. இயேசு கிறிஸ்து தான் சுகப்படுத்துவார் போட்டிருக்கீங்க. இப்போ அடுத்து என்ன போட்டிருக்கீங்க, சமுதாயம் தான் சுகம் உண்டாகுது. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தனி நபர் அல்ல, அவர் பிதாவோடும் பரிசுத்தாவியானவரோடும் உறவில் இருக்கிறவர். அவர் உறவில் இருக்கிறபடினால் நீங்கள் அவர்கிட்ட சுகத்துக்கு போகும்போது உறவுகள் மூலமாக தான் சுகப்படுத்துகிறார். உறவுகள் மூலமாக தான் சுகப்படுத்துகிறார். ஏன்? உங்களுடைய காயங்கள் எது மூலமாக தான் வந்துச்சு, உறவுகள் மூலமாக தான் வந்துச்சு. உங்கள் காயங்கள் உறவுகள் மூலமாக வரும் பொழுது எந்த பாம்பு கடிச்சதோ அந்த பாம்பை நோக்கி பார்க்கும் பொழுது சுகம் உண்டாகிறதாம். அதில் பாருங்க, ஷேமை டிஸ்மேண்டில் பண்ணுறதை பற்றி சொல்கிறார் பாருங்க. எந்த பாம்பு கடிச்சதோ அதை நோக்கி பாரு நீ. ஸோ உன் ஷேம் ஸ்டோரி என்ன செய்யாத, ஹைட் பண்ணாத, தூக்கி வச்சு காட்டு. ஆனா இயேசு அதுவா மாறி இருக்காருன்னு மாறு. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று இருக்கிறபடி மனுஷகுமாரனும் தூக்கப்படுவார். அதை நீ நோக்கி பார்க்கும் பொழுது நீ சுகமாவாய். உன்னை கடிச்ச பாம்பு தான், ஆனா அவரே பாவமானார் அப்படின்னு நீ பார்க்கும் பொழுது அங்க சுகம் உண்டாகிறது. ஸோ இந்த என்னுடைய பெயின், என்னுடைய ப்ராப்ளம், என் ஹார்ட் ஹீலிங், இதெல்லாம் நான் வெறும் ஆண்டவரோடய டீல் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து கேட்குறாங்க.
அப்படி கேட்கும்போது என்ன சொல்லுவேன்னா, கை கொடுத்து ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறது. ஆல் த பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறது. இங்கே பாருங்க, 1000 வேலை இருக்குது. ஆண்டவரோட டீல் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆண்டவரோட டீல் பண்ணிக்கோங்க. ஒரு 15 வருஷம் கழிச்சு திரும்ப வருவீங்க, அவ்வளோதான். இந்த ஆண்டவரோட டீல் பண்ணுற பிஸ்னஸே வேலைக்காகாது. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் எதோடு இணைக்கப்பட்டிருக்கீங்க? அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அவரோட சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ எனக்கு இங்கே முட்டியில் ஒரு புண்ணு இருக்குங்க. முட்டியில் புண்ணு இருக்குது, முட்டியில் காயம் இருக்குது. மருந்து எங்கே போகுது? வாயில் போகுது. முட்டி நான் டைரக்டாக தலையோட டீல் பண்ணிக்கிறேன். எனக்கு வாய் தேவையில்லை, கை தேவையில்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முட்டி சுகமாக இருக்கு வாய்ப்பே இல்லை. கட்டி இருக்குதுன்னா பிதுக்கு விரல் தேவை. என்ன யாரும் தொட தேவையில்லை, நானே கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முட்டி என்ன பண்ண சொல்லு? நீ வெறும் கிறிஸ்துவோடு இல்லை, சரீரத்தில் இருக்கிறாய். அது என்ன ஆகுதுன்னா, ஸோ இங்கே ஒரு புண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாயிண்ட் மாத்திரம் வலிக்கிறது இல்லை, காலே தான் வலிக்குது. ஸோ நீ பண்ற பாவம் வெறும் ஒன்றை மாத்திரம் அஃபெக்ட் பண்றது கிடையாது, சமுதாயத்தையே தான் அஃபெக்ட் பண்ணுது. சுத்தி இருக்கிற எல்லாரும் புண்ணாறாங்க உன்னால, எல்லாம் உண்மைதான். அதை போலவே தான் சமுதாயத்திலே நீ இருக்கும் பொழுது சமுதாயம் உனக்கு சுகமும் உண்டாக்குகிறது. Yes, healing happens in communities. இன்னும் நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் சரி, வெறும் 10 பாயிண்ட் கொடுப்போம். இப்போ 100 பாயிண்ட் கொடுத்து என்ன பண்ண போறீங்க? 10 பாயிண்ட் கொடுத்துருக்குல்ல, அது என்ன பண்ணுங்க, எடுத்து ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்த 10 பாயிண்ட் போகலாம். We don't need information. We don't need an information overload. We need steps to practically practice. புரியுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ இதில் சொன்னதில் ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வியே இல்லை, தெளிவாக புரிஞ்சிருச்சு. இனிமேல் ஹார்ட் அவ்வளோதான். எந்த கேள்வியும் யாருக்கும் கிடையாதுங்களா? சொல்லுங்க. பாதுகாப்பான சமுதாயம்னா, சரி இவங்ககிட்ட போய் சொன்னோம்னா இவங்க நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, வெட்கப்படுத்த மாட்டாங்க, இவங்க இந்த ஸ்டோரியை வச்சு நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற சமுதாயத்தை தான் பாதுகாப்பான சமுதாயம்னு சொல்கிறோம். ஸோ மதம் பாதுகாப்பற்ற சமுதாயம். ஏன்னா அது அந்த ஸ்டோரியை உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே யூஸ் பண்ணும். ஆனால் பாதுகாப்பான சமுதாயன்றது உங்கள் ஸ்டோரியை வெட்கமில்லாமல் ஓன் பண்ணுறது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகளையும் கேட்கும். கேட்க வேண்டிய கேள்விகளையும் கேட்கும். ஆனால் என்னதான் நீங்கள் தவறான தீர்மானங்கள் எடுத்தாலும் டிஸ்கனெக்ட் பண்ணாது. உங்கள்கிட்ட உறவை என்ன செய்யாது, துண்டிக்காது. ஏன்னா இது வரைக்கும் சொன்னதை சொன்ன உடனே அப்படியே கேட்ட மாதிரி யாருமே இல்லை, யாரும் கிடையாது. ஆனால் சரி நான் சொன்னதை கேட்கல அப்படின்னு உடனே டிஸ்கனெக்ட் பண்ணுறேன்னு வைங்க, எல்லாரோடையும் டிஸ்கனெக்டடாக இருக்க வேண்டியதான். ஸோ பாதுகாப்பான சமுதாயம்னா உங்களை வெட்கப்படுத்தாத சமுதாயம். எல்லாத்துக்கும் மேலாக டிஸ்கனெக்ட் பண்ணாமல் இருப்பாங்க. என்னதான் டிங்கிட்டு ஆடினாலும் என்ன செய்ய மாட்டாங்க, டிஸ்கனெக்ஷனுக்குள்ளே போக மாட்டாங்க. ஈஸியாக கனெக்ஷனை வேல்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தான் மெயினாக பாதுகாப்பான சமுதாயத்திற்குரியதான அறிகுறிகள். வேற என்ன கேள்வி? யா, நீட்ஸ். ஆமாம் ஆமாம்
என்ன ஃபீல் பண்ணணுன்றது இல்லை, அங்கே பாயிண்ட் வந்து உன் ஃபீலிங் உன் நீடோட கனெக்டடாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. அதோட தான் அந்த ஃபீலிங் கனெக்டடாக இருக்குன்றதை முதல் புரிஞ்சுக்கோன்றது தான் பாயிண்ட்டு. அந்த ஃபீலிங் ஏன் வந்துச்சு, வரக்கூடாத ஃபீலிங் அப்படின்னே இல்லை. உன் ஃபீலிங் உன் நீடோட கனெக்டடாக இருக்கு அப்படின்றத நீ புரிஞ்சுக்கிட்டா தான் உன்னால் ப்ராசஸ் பண்ணவே முடியும். நான் இப்போ என்ன சொல்ல, இப்போ நீ ஒரு ஃபீலிங் வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு, அவன் வந்து கட் பண்ணிட்டான், கோவம் வந்துருச்சு, அது தப்பா ரைட்டா? கோவம் வந்துருச்சா தப்பா ரைட்டா? ஸோ ஃபீலிங்கில் தப்பு ரைட்டுன்றது கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே உன் ஹார்ட் வந்து என்ன செய்யுது, கோவப்படுது. ஆனால் ஏன் கோவப்படுதுன்றது நீ தெரிஞ்சுக்கிறது அவசியம்ன்றதான் இங்கே பாயிண்ட். உன் ஃபீலிங் இஸ் கனெக்டட் டு த நீடு. அவனை காரணமாக்கும் பொழுது நீ வந்து நீ பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன். இமோஷன்ஸ் வரக்கூடாதுன்றதே பாயிண்ட் கிடையாது. உன் இமோஷன்ஸு உன் நீடோட கனெக்டடாக இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டாதான் நீ அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது, நீ அவன்கிட்டே பேசுகிறேன்னு ஏன் எப்பா நீ இப்படி ஓட்டும் பொழுது நான் ரொம்ப பயந்தேன், ஏன்னா ஐ ஹாவ் அ நீட் ஃபார் கனெக்ஷன் சொல்லி நான் வயலண்டாக பேச முடியும். அப்படின்னு ஏன் வருதுன்னா, அவனை நீ வந்து உன் உணர்ச்சிக்கு என்ன செய்கிற, பொறுப்பாக்குற. ஸோ உன் ஃபீலிங் வந்து உன் நீடோட கனெக்டடுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு நான் வயலண்டாக கம்யூனிகேட் பண்ணுறக்குரிய லாங்குவேஜ் கிடைக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட். உணர்ச்சியை வரக்கூடாதுன்னு இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபீலிங்ஸை வந்து ரைட்டு ராங்குன்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஃபீலிங்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒர்ஷிப் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒர்ஷிப் பண்ணிருக்கும் போது ஏதோ ஒரு இச்சையான ஒரு தாட் வருது, இச்சையான ஒரு ஃபீலிங் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓஹோ ரீ பாபா ஓ சந்தில மாலா அப்படின்னு சொல்லி அதை அமுக்க ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, மாலா வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து ஒரு தப்பான ஃபீலிங் அப்படின்னு சொல்லி அமுக்காம, என்னையா ஒர்ஷிப் பண்ணும் போது கூட இப்படி வருதேன்னு சொல்லி அதை இன்விடேஷனாக வச்சுக்கோன்றேன். அதை எடுத்துகிட்டு போய் ஆண்டவர்கிட்ட நீ பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், ஓகே உள்ள இப்படி நடக்குது. ஸோ ஃபீலிங்ஸ் வரக்கூடாது, ஃபீலிங்ஸ் அமுக்கு சப்ரெஸ் பண்ணு அப்படின்றதே பாயிண்ட் கிடையாது. உன் ஃபீலிங்ஸ் வந்து உன்னுடைய தேவைகளோடு கனெக்டடாக இருக்குன்றது புரியும் போது தென் யூ ஹாவ் அ பெட்டர் ஹேண்டில் டு ப்ராசஸ் இட். திரும்ப சொல்லு. அதுதான் வரேன். அந்த இந்த கோட் போடுங்களேன். இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, என் தேவைகளை நான் சொல்லிட்டேன், சொன்ன பிறகும் இன்னொரு நபர் வந்து சந்திக்காமே இருக்காங்கன்னா, கஜினி முகமது மாதிரி எத்தனை தடவை நான் என் தேவைகளை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும்? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே ஆணியை பிடுங்க வேண்டாம் என்ற ஒரு இடத்திற்கு வந்து விடுகிறோம். டு லவ் அட் ஆல் இஸ் டு பி வல்னரபிள் கோட் போடுங்களேன், சிஎஸ் லூயிஸோட கோட்டு. இந்த ஒரு கோட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை மாறும். டு லவ் அட் ஆல் இஸ் டு பி வல்னரபிள், சிஎஸ் லூயிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு கோட் வரும், அதை எடுத்து போடுங்க. என்ன நான் சொல்கிறேன்னா, காயப்படாமல் இருக்க வேண்டும், ஏமாற்றம் அடையாமல் இருக்க வேண்டும், என் இருதயம் காயவே படக்கூடாது, என் இருதயம் வலியவே அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன வாழலாம்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது புல்பிட் ஆகி நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யார் என்ன காயப்படுத்தினாலும் உங்களுக்கு என்ன செய்யாது, வலிக்காது. நீங்கள் நபராக இருக்கிற வரைக்கும் வலி தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? To love at all is to be vulnerable. நீ அன்பு செலுத்தணுன்றதே அது வந்து ஒரு வல்னரபிள்னா என்னது, வல்னரபிலிட்டின்றாங்களே, என்ன டீ இது அப்படின்னு தான் நம்ம வல்னரபிலிட்டினா, அந்த வேர்டு வல்னரபிள்னா என்னன்னா, அந்த வேர்டோடைய ஒரிஜினல் மீனிங் என்னன்னா, உங்களுடைய ஆயுதங்களை உங்களுடைய கவசங்களை கீழே வைத்து விட்டு உங்களை தாக்கக்கூடிய இடத்துல, உங்களை காயப்படுத்தக்கூடிய இடத்துல உங்களை வைக்கிறது தான் வல்னரபிள்.
யுத்தத்துக்கு போகிறீங்க, யுத்தத்துக்கு போகும்போது எதெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க? ஷீல்டு கீல்டு எல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க. அதெல்லாம் வச்சுட்டு போகிறீங்கன்னு வைங்களேன், அது பேர் தான் வல்னரபிள். ஸோ அன்பு செலுத்துவது அப்படின்றதே என்னவா, என்ன ப்ராசஸா? ஒரு வல்னரபிளான ப்ராசஸ். ஒருத்தவங்களை லவ் பண்ண ஆரம்பித்தாலே அந்த ப்ராசஸில் நீங்கள் என்ன பண்ணுறதுக்கு ஃபுல் வாய்ப்பு இருக்குது, காயப்படுகிறதுக்கான ஃபுல் வாய்ப்பு நீங்கள் லவ் பண்ணுறதுல இருக்குது. காயப்படாமல் லவ் பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் போனோகிராஃபி மாத்திரம் தான் பார்க்க முடியும். ரியல் பீப்புளோட கனெக்ஷனுக்கு போனீங்கன்னா அங்கே என்ன வாய்ப்பு இருக்கு? காயப்படுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் ரியல் கனெக்ஷன் போகாமல் போனோகிராஃபி போறாங்கன்னா இதுதான் காரணம். ஒரு சென்ஸ் ஆஃப் கனெக்ஷன், ஃபேக் சென்ஸ் ஆஃப் கனெக்ஷன் தேவைப்படுது. காயப்படாமல் எப்படி அந்த கனெக்ஷன் ஃபீலிங்கை நம்ம கொண்டு வரது? To love at all is to be vulnerable. Love anything, your heart will be wrung and possibly be broken. எதனாலும் நீ லவ் பண்ணி பாரு, எதை லவ் பண்ணாலும் இருதயம் என்ன செய்யப்படவும்? உடைக்கப்படும். If you want to make sure of keeping it intact, you must give it to no one, not even an animal. உன் ஹார்ட் உடையாம கீறாம அப்படியே கிச்சுன்னு இருக்கணும்னு நினைச்சேன்னா நீ அதை யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது. உன் வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டிக்கு கூட நீ அன்பு செலுத்தக்கூடாது. Wrap it carefully round with hobbies and little luxuries. ஸோ உன் இருதயம் காயப்படாமே இருக்கணும்னு நினைக்கிறேன்னா உன் இருதயத்தை இதை பண்ணி அதை பண்ணி ஏதாவது பிஸியாக வச்சுக்கிட்டே இரு. இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே இரு, வேலை பார்த்துக்கிட்டே இரு, ஹவுஸ் விசிட்டிங் பண்ணிக்கிட்டே இரு, பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இரு, இது பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மேட்டரில் உன் ஹார்ட் என்ன செஞ்சுட்டே இரு, பிஸியாக வச்சுக்கிட்டே இரு. ஆனால் லவ் மாத்திரம் பண்ணிடாத. Wrap it around with hobbies and luxuries. Avoid all entanglements. எல்லா விதமான தொடர்புகளையும் என்ன செஞ்சிரு, கட் பண்ணிட்டு lock it up safe in the casket of or coffin of your selfishness. ஸோ நம்ம செல்ஃபிஷ் ஆகிட்டே இருப்போம். இவங்கெல்லாம் என்ன காயப்படுத்துறாங்க, இவங்கெல்லாம் காயப்படுத்துறாங்க, இவங்க தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நீ எங்கே இருப்ப? ஏதோ ஒரு மூளையில் இருப்ப. அந்த மூளை உனக்கு என்ன மூளையாக மாறிடும்னா உன்னுடைய சவப்பெட்டியாக மாறிடுமா. சவப்பெட்டியாக மாறின பிறகு பட் இன் தட் கேஸ்கெட் சேஃப். அந்த சவப்பெட்டியில் உன் இருதயம் எப்படி இருக்கான்? சேஃபாக இருக்கு. யாருமே தொட முடியாது, யாருமே காயப்படுத்த முடியாது, சேஃபாக இருக்கு. ஆனால் சேஃபாக மாத்திரம் இல்லை, டார்க்காக ஆக ஆரம்பிக்குதான், இருளாக ஆரம்பிக்குதான், மோஷன்லெஸ்ஸாக அப்படியே ஒரு டப் இல்லாமல் டப்பு அப்படின்ட்டு மோஷனே இல்லாமல் ஆயிட்டே வருது. அப்புறம் காத்து இல்லாம மாறும். இட் வில் நாட் பி broken. உடைக்கப்படாத அளவுக்கு போயிருமா, கல்லு மாதிரி ஆயிருமா, இரும்பு மாதிரி ஆயிருமா. இரும்பு மாதிரி ஆன உடனே உன்னால வலியை மாத்திரம் அனுபவிக்காம இருக்க மாட்ட, அன்பையும் அனுபவிக்க முடியாது, சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. ஒருத்தன் கட்டி பிடிச்சி ஐ லவ் யூன்னு சொன்னாலும் அதுவும் அனுபவிக்க முடியாது. ஒருத்தன் உன்னை பின்னாடி கத்தியில் எடுத்து குத்துனாலும் அனுபவிக்க முடியாது. யாரும் என்னை காயப்படுத்தவே முடியாது அப்படின்னு இருப்பாங்க. எனக்கெல்லாம் அழுகையே வராதுங்க, காயவே படுத்த முடியாது, ஒன்றும் டச் பண்ணவே முடியாது, பாடி அப்படி இருப்பானுங்க. அவனுங்களை போய் கட்டி பிடிச்சி பாருங்களேன், உங்கள் ஹக்கை கூட ரிசீவ் பண்ண முடியாது, இப்படி தான் இருப்பானுங்க. ஸோ நம்ம செலக்டிவாக நம்முடைய ஹார்ட் என்ன செய்ய முடியாது, ஆஃப் பண்ண முடியாது. நம்ம என் நீடை சொல்கிறேன் ஆனால் கேட்க மாட்டுறாங்க, ஸோ அந்த சுவிட்சை மாத்திரம் ஆஃப் பண்ணிடுவோம். அப்படி ஆஃப் பண்ண முடியாது. ஆஃப் பண்ணிட்டேன்னா எல்லாமே ஆஃப் ஆயிரும். கேரு, அஃபெக்ஷன், லாஃப்டர், ஜாய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாய்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். சில முகம் இருட்டாயிட்டே வரும். It will change, it will not be broken, it will become unbreakable, impenetrable, irredeemable. To love is to be vulnerable. இதை நான் கொடுத்து இந்த போஸ்ட்டை போடுங்கடான்னு இவனுக்கு கொடுத்தேன். போஸ்ட்டை கொடுத்து ஹேஷ்டேக் அவனுங்க போடுறானுங்க. என்ன ஹேஷ்டேக் போட்டானுங்க நினைக்கிறீங்க? அன்பிரேக்கபிள், இம்பெனிட்ரபிள்.
இர்ரிடீமபிள். வல்னரபிள்ன்ற வார்த்தையை விட்டுட்டானுங்க. அவனுக்கு நினச்சிக்கிட்டாங்க ஓ அன்பிரேக்கபிளாக இருக்கணும்னு அண்ணன் சொல்ல வராரு போல இருக்கு. அன்பிரேக்கபிளாக இருக்கணும்ன்றது இல்லை, எத்தனை தடவை உடைக்கப்பட்டாலும் திரும்பவும் எந்திரித்து அன்பு கூறக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய அன்பு உங்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட வேண்டும். அதுதான் சிலுவை. எத்தனை தடவை அடித்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்கிறது தான் agape kind of love. Okay? One last question. Yeah. அதான் சொல்கிறேன், ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகும் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து பேசுகிறீங்க, எனக்கு இது வலி இருக்குது, பயங்கரமாக இருக்குது, இப்படி இருக்குது. ஸோ ஆண்டவர் சில காரியங்கள் பேசுவார், இதெல்லாம் பண்ணுவார். ஆனால் ஆண்டவர் உங்களை எதுக்கு நேராக தான் புஷ் பண்ணுவார்னா கம்யூனிட்டிக்கு நேராக தான் புஷ் பண்ணுவார். ஏன்னா God himself is a community. ஸோ கம்யூனிட்டியை தவிர்த்து ஆண்டவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், நான் அடிக்கடி சொல்கிற எக்ஸாம்பிள், பவுல் வந்து தமஸ்குக்கு போய்கிட்டு இருக்கான். இப்போ ஆண்டவர் மீட் பண்ணுறான், டைரெக்டாக ஆண்டவரோட பேசுகிறான். அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு குவிச்சிட்டு இருந்தவன் கடைசியில் சரண்டர் ஆகி கையை தூக்கி கேட்குற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு. ஆண்டவர் வந்து இது தான்ப்பா செய்யணும்னு சொல்ல மாட்டுறாரு. நீ எந்திரிச்சு போ, உனக்கு செய்ய வேண்டியது சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி அங்கே இன்னொருத்தன்ட்ட பேசுகிறார். பேசிட்டு நீ போய் இப்படி ஒருத்தன் வந்திருக்கான், குருடா இருக்கான், நீ போய் அவன் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே இவன் என்னை கொல்ல வந்திருக்கான், அவனை போய் ஜோம் பண்ண சொல்கிறீங்களே. ஸோ இவன் டைரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கான். டைரெக்டாக ஆண்டவர் டீல் பண்ண வேண்டியதானே. எதுக்கு அங்கே போயிட்டு அவன் மூலமாக இப்படி போயிட்டு அவன் ஹார்ட்டில், புரியுதுங்களா? ஸோ God, He will speak, He will help, but He will always push you to a body life. இப்போ அந்த கேள்வியே எங்கேருந்து வருது? இதை ஏங்க ஆண்டவர்கிட்டயே டீல் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே ஏன் அடிக்கடி வருது? இதை நான் ஆண்டவர் கூடயே டீல் பண்ணிக்கிறேன், இதை வந்து ஏன் சமுதாயத்துக்கு போகணும், எதுக்கு ஒரு குரூப்புக்கு போகணும், இதை நானும் ஆண்டவருமே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற கேள்வி எங்கேருந்து வருது? There is a reason behind the question. What is the reason? Shame. Shame is the reason behind the question. Not because of your love for God that question comes. Shame is the reason behind the question. So God wants to dismantle shame. புரியுதுங்களா? ஓகே, எல்லாம் எழுந்து நிற்போம். கம்யூனியன் சர்வ் பண்ணுங்க. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா, துதிக்கு பாத்திரரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா,
பாத்திரரே. நீங்க சொல்லுங்க. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே. ஆறுதல் நீதானையா, துதிக்கு பாத்திரரே. குனிந்து தூக்கி பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கி பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய அன்பை எங்க ஊற்றுறாராம்? இருதயங்களிலே ஊற்றுகிறார். He pours the love of the Father into our hearts. ஊத்த 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 நம்முடைய காயங்கள் ஆழமான இடங்களிலே சுகம் உண்டாகிறது. அதுதான் சிலுவையில ஒரு 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 ஊற்று திறக்கப்பட்டது நமக்காக. சிலுவையில ஒரு ஊற்று திறக்கப்பட்டது. அந்த ஊற்று நம்முடைய இருதயத்தை நிரப்புகிற ஊற்றாய் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை சுகப்படுத்துகிற ஊற்றாய் இருக்கிறது. நம்முடைய காயங்களை ஆற்றுகிற ஊற்றாய் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து பங்கெடுப்போம். ஸோ கொடுக்க போகிறோம். இந்த 1 வீக்கில் we need 30 lakhs, 50% கேட்டிருக்காங்க. ஸோ கொடுக்கணும், கார்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கார்டில் கொடுக்கலாம். உங்கள் கமிட்மெண்ட்டை கொடுக்குறவங்க நீங்கள் கிறிஸ்டோஃபர்ட்ட கொடுக்கலாம். ஓகே, லெட்ஸ் கிவ். யா, லெட்ஸ் சேம் சாங். தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே. ஆறுதல் நீதானையா, துதிக்கு பாத்திரரே. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே. ஆறுதல் நீதானையா, துதிக்கு பாத்திரரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே.
கைதட்டி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை ஆழமான இடங்களிலே சுகமாக்குவதற்கு உமக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கிறேன், உமக்கு அனுமதி அளிக்கிறேன். ஆழமான இடங்களில் எனக்கு சுகம் உண்டாக வேண்டும். நான் விடுதலையில வாழணும், நான் ஃப்ரீடம்ல வாழணும். என்னுடைய ஃப்ரீடம் உமக்கு முக்கியமா இருக்கு. கசப்பில் இருந்தும் மன்னியாத காரியங்களில் இருந்தும் அடிமைத்தனங்களில் இருந்தும் என் இருதயம் விடுதலையாக விரும்புகிறீர். ஆழமான இடங்களில் சுகத்தை உண்டாக்குங்க. எஸ், ஐ தேங்க் யூ. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாளைக்கு வேலை ஆரம்பிக்கிறதுனால இந்த மாதம் இங்கே ஆராதனை கிடையாது. பக்கத்தில் பார்த்து ஆராதனைகள் கிடையாது, கூடுகைகள் கிடையாது. ஆனால் ஆராதனையை நிறுத்தியிருக்கோம். ஆன்லைன் சர்வீஸ் இருக்கும், ஆன்லைன் சர்வீஸ் இருக்கும். ஆராதனை இங்கே கூடுகை இல்லைன்றனால எதை நிறுத்த வேணாம்? சபையை நிறுத்த வேண்டாம். சரிங்களா? சபை கண்டினியூ ஆகணும். ஸோ நீங்கள் வந்து ஒருத்தங்க மீட் பண்ணுங்கள், பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 12 வருஷமாக நான் எடுத்த பிரேக் எடுக்கணும்னு இருந்தோம். ஸோ ஃபேமிலியாக நாங்கள் வந்து இந்த மந்த்து வந்து we are taking a break. சரிங்களா? ஒரு 1 month sabbatical வந்து ஆஸ் எ ஃபேமிலி எடுக்கிறோம். பிரேக்கே இல்லாத வண்டி மாதிரி போய்கிட்டே இருக்குது. அதனால் பிரேக் போட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக எடுக்கிறோம். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நடக்குது. ஸோ எவ்வளோ தூரம் கொஞ்சம் ஃபோன்லேயே மேனேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால் இந்த 1 month we'll be on sabbatical. I'm not taking any appointments. ஸோ இங்கே ஒர்க் ஆரம்பிச்சு விட்டுட்டு we'll be taking a break. So pray. தேவன் நம்முடைய சமுதாயத்தில் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். God bless you. Thank you so much. தமிழ் சர்வீஸ்க்கு வந்தவங்க கொஞ்சம் வெளியில் நின்று பேசுங்க. இங்கிலீஷ் சர்வீஸ்